ஸ்டோரி டெல்லிங் பவர், டயலாக்ஸ், இன்னைக்கு இப்படி இருப்பது நேத்து எனக்கு தெரியாது, நாளைக்கு எப்படி இருக்க போறேன்னு இன்னைக்கு எனக்கு தெரியாது. அண்ட் அவர் டைரக்ஷன். இந்தியா பூரா எல்லா லாங்குவேஜஸ்லையும் புகழ்பெற்ற பி. வாசு அவர்கள். நான்லாம் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டேன்னா என்கிட்ட அந்த படம் இருக்கும். நான் ஒரு தடவை எழுதிட்டேன் அந்த படத்தை, நான் என் செட்டில் டைலாக் பார்க்க மாட்டேன். பிரபுன்னு விட்டுட்டு பிரபு வந்து சின்ன தம்பின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. தியேட்டரை டெமாலிஷ் பண்ண போகிறாங்க. அந்த நேரத்தில் இந்த படம் வந்த உடனே அவன் என்ன பண்ணான், அந்த தியேட்டரில் போட்டார். இட் ரேன் 100 days இந்த தியேட்டர். அந்த தியேட்டர் வாஸ் ரெனோவேட்டட். அண்ணன் வந்து நம்ம ஒரு அழகான செட்டு போட்டோம் நம்ம தோட்டத்தில். அது வந்து அப்பா ஒரு நாள் பார்த்தாங்க. ஏண்டா இது நீ எரிக்க போறியா மேடா? வேணாடா டே கிளைமேக்ஸை மாத்துறேன் அப்படின்னாரு. ரஜினி சாருக்கு வந்து அந்த 786 அப்படின்னு அவர் போட்டிருப்பார் பேட்ஜ். அந்த மூட்டை எப்படி தூக்கணும்னு சொல்லி ஒருத்தரை ரியலாகவே கூட்டிகிட்டு வந்து பாருங்க, திரும்பணும், இதை கீழே இருந்து இப்படி எடுத்து இப்படி வச்சு அப்படி நிற்கணும். என்ன சார் நீங்கள் நமக்கு போய் இதெல்லாம் கேட்டுறீங்க? ஏன் சார் 100 மூட்டை சார் 1 hour தூக்கி போடுங்க. ஒரு கண்டக்டராக இருந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் கூலியாக இருந்தாருன்னு அந்த நேரத்தில் தான் எனக்கு சொன்னார். 3 பேர் மட்டும்தான் சந்திரமுகி. நம்ம we are dead sure இது 200 நாள் ஓட போகுதுன்னு 3 பேர். ஒன்று வாசு, ஒன்று ரஜினி சார், ஒன்று நான். வணக்கம்ப்பா. என்ன எனக்கே வந்து என்னன்னு இவ்வளோ பெரிய ஒரு பில்டப், ஒரு ஃபார்மல் இன்ட்ரோன்லாம் நானே யோசிச்சேன். பட் தென் ஐ திங்க் யூ டிசர்வ் எவ்ரி வேர்ட் ஆஃப் பிரேஸ் அண்ட் மோர். தேங்க்யூ. ஏன்னா பிகாஸ் வென் ஐ கம் ஹியர், எனக்கு அது வந்து என்னென்னா, சரி நம்ம ஆஃபீஸில் மீட் பண்ணுறோம், நம்ம வீட்டில் மீட் பண்ணுறோம், உங்கள் ரூமில் மீட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்னும் கூட அது மாதிரி தான் இருக்கனே தவிர என்னை பற்றி என்னால் ஏன்னா பிகாஸ் மொத்தமாக தெரிஞ்ச ஆள், அட்லீஸ்ட் கொஞ்சம் தெரிஞ்ச ஆளாக இருந்தால் பரவாயில்ல, மொத்தமாக மை ப்ளஸ் மை மைனஸ் அந்த கோவம், அந்த சிரிப்பு, அந்த இது எல்லாம் தெரிஞ்ச ஆள். ஓகே, இந்த எஜுகேஷன் முடிஞ்சு யூ கேம் டு சினிமா. யூ ஆர் ஃப்ரம் அ சினிமா ஃபேமிலி. ஐ ஜஸ்ட் வாண்டட், நீங்கள் வந்து அந்த ஜேர்னி, நீங்கள் சினிமா குடும்பத்துலேருந்து வந்தவங்க. முதல்ல உங்கள் அப்பாவை பற்றி சொல்லிவிட்டு அப்புறம் எப்படி சினிமாவுக்கு வந்தீங்கன்னா. மை ஃபாதர் மிஸ்டர் பீதாம்பரம், ஒன் ஆஃப் த லீடிங் மேக்கப் ஆர்டிஸ்ட் இன் 60s 50s and 70s. ஸோ அவர் வந்து முதல்ல வாகினியில் தான் அவருடைய ஹரிபாபு, ஒரு பிகஸ்ட் மேக்கப் மேனுடைய சிஷியனாக தான் அப்போ ரொம்ப நாள் இருந்தார். அப்புறம் அந்த ஹரிபாபுவோட மேக்கப்பில் வந்து ஒரு பர்டிகுலர் தட் இஸ், அப்போல்லாம் வந்து என்னென்னா, இப்போ தான் நம்ம இந்த மாதிரி என்ன வேணால் பண்ணலாம், ப்ராஸ்டேட் மேக்கப் என்ன வேணால் போடலாம். ஆனால் அப்போ வந்து என்னென்னா, இந்த ஏஜ்டு கேரக்டர் கூட வி ஹாவ் டு புட் மேக்கப் அண்ட் பிரிங் த கேரக்டர். லைக் பாதாள பைரவி எல்லாம் பார்க்கும்போது என்டிஆர் எல்லாம் வந்து என்டிஆர் அதில் ஹீரோவாக நடித்தார். ஐ திங்க் ரங்காராவ் வாஸ் டூயிங் அபவுட் 104 years old மேனா அதில் ஏதோ ஒரு படத்தில் நடிச்சிருப்பார். அந்த ஃபோட்டோ எங்கள் வீட்டில் கூட ரொம்ப பெருசாக இருந்தது அப்பா மேக்கப் போடுறது. அது வந்து அவர் அப்போ வந்து ஹீ மஸ்ட் பி 30 years. ஸோ அந்த ஃபேஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்விங் பண்ணி அந்த தோலெல்லாம் இதாகி அந்த மாதிரி ஒரு மேக்கப்லாம் அவங்க போடுவாங்க. அப்போது அதில் பெஸ்ட் யார் பார்த்தா ஹரிபாபு அவர்கள் தான். அப்போ அவருடைய கிளாஸில் இந்த மாதிரி மேக்கப் வரும்பொழுது அவர் என்ன பண்ணுவார்னா, பீதாம்பரம் போடட்டோன்னுவார். ஸோ அப்பா he was recommended அப்பா டு டூ தட் ஆல் மேக்கப். ஸோ அவர் வந்து நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த மாதிரி மேக்கப்லாம் போட்டிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அப்பா ஆக்ட் பண்ணாங்கல்ல நம்ம இதில், அந்த மாதிரி மேக்கப்லாம் போடுறது ரொம்ப கஷ்டம். திருவருட்செல்வர் அந்த மாதிரி மேக்கப்லாம் போடுறது ரொம்ப கஷ்டம். அப்போல்லாம் இந்த மாதிரி மேக்கப் சிஸ்டம்லாம் கிடையாது. இப்போ எல்லாமே நம்ம வந்து இப்போது நிறைய ப்ராஸ்தட்டிக் வந்துச்சு. ஈவன் ராதிகா முதல் கொண்டு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த படம் முதல் கொண்டு எல்லாமே அப்படி தான் பண்ணாங்க. ஆனால் அப்போல்லாம் அந்த ஷ்ரிங்க் வந்து இந்த கையிலேயே இப்படி பண்ணி ஒரு பலூனை ஒட்டுவாங்க ஃபேஸில். பலூனை ஒட்டிட்டு போனோம். அதெல்லாம் அப்பா கிட்ட கேட்டு நான் தெரிஞ்சுப்பேன். he has become an independent makeup man for NTR and as well as எம்ஜிஆர். ஸோ 2 பேருக்கு இண்டிபெண்டன்ட் மேக்கப் மேனாக இருந்தார். அப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு அவர் பர்சனலாகவே வீட்டில் வந்து மேக்கப் போடுவாங்க நிறைய பேர். அந்த நாங்கள்லாம் we are brought up by seeing artists when we go to school. ஆக்டர்ஸ் நிறைய பேர் வீட்டுக்கு வந்து மேக்கப் போடுறது. ஸோ அது மாதிரி அவருடைய காலங்கள் வந்து he was really ruling that makeup industry. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து
கிருஷ்ணரா நீங்கள் பார்க்குற எல்லா படமும், நீங்கள் எந்த படம் கர்ணனில் கூட பார்த்தீங்கன்னா, கர்ணனில் என்டிஆரை வந்து பேசாதவங்களே இருக்க மாட்டாங்க. அதில் 2 கெட்டப் போட்டிருப்பாரு. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் அந்த பாட்டு இருக்கு இல்லையா, உள்ளத்தில் நல்ல உள்ள, அதில் ஒரு இது வந்து, அப்புறமா இன்னொன்று வந்து கம்ப்ளீட்டாக மொட்டை அடித்து தலையெல்லாம் ஆட்டி அந்த ஒரு பெகர் மாதிரி வந்து இது ரெண்டுமே அவர் வந்து ஒரு 4 hours எடுத்துவார் இந்த மாதிரி மேக்கப்புக்கெல்லாம். மார்னிங் 4க்கு போனான்னா இல் கம் பேக் ஒன்லி அட் 7:30. அந்த அளவுக்கு அங்கே மேக்கப் போடுவாங்க. அண்ட் ஃபுல் பாடி, நாட் ஓன்லி திஸ். ஸோ அப்படி அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து நிறைய, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ண படம் வந்து அடிமைப்பெண், டிஃப்ரெண்ட்டாக பண்ண படம் வந்து 1000 ஒருவன். இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கெட்டப்பே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவருடைய பாடி எல்லாமே, அவரோட ட்ரெஸ் காஸ்டியூம் முதல் கொண்டு எல்லாம் இதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் சின்ன வயசில் பார்த்துருக்கிறேன். தட் ஒன்லி மேட் மீ டு கெட் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ், சினிமாவுக்கு. அது இல்லாமல் எனக்கு என்னென்னா, ஐ வாஸ் அ பிக் ஃபேன் ஆஃப் போத். ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் as well as அப்பா படம் பார்த்தேன்னா என்னுடைய பழக்கம் என்னன்னா, நான் உள்ளே போகும்போது நானாக போயிட்டு வெளியே வரும்போது அப்பாவாக வருவேன். அப்படி நான் நினச்சிப்பேன், என் மனசில் நான் நினச்சிப்பேன் நான் தான் அவர். அந்த இதெல்லாம் பண்ண ஆரம்பிப்பேன், இப்படியெல்லாம் பண்ணுவேன். முடியெல்லாம் நிறைய நான் வந்து, அப்பா யூஸ் டு கீப் கிளிப்ஸ். இந்த கிளிப்பெல்லாம் சுமதியன் சுந்தரி எல்லாம் பார்த்துட்டு இந்த கிளிப்பு வச்சுருப்பார் அப்பா. கிளிப் வச்சு அந்த விக்கில் வந்து அதை ரோல் பண்ணி நைட்டில் வந்து அவர் வந்து வச்சுட்டு, காலையில் அசிஸ்டன்ஸ் யூஸ் டு டேக் தட் அண்ட் தென் தேல் புட் சம் ஆயில் அண்ட் தேல் பிரிங் தட் ஹேர் ஸ்டைல். ஸோ அந்த மாதிரியெல்லாம் செய்வார். அதெல்லாம் நான் நைட்டில் போட்டு, நான் வந்து அந்த கிளிப்பை போட்டு யாருக்கும் தெரியாமல் பெட்ஷீட்லாம் போட்டு போற்றி யாருக்கு தெரியக்கூடாது படுத்துட்டு காலையில் எழுந்து இதை எடுத்துட்டுலாம் பண்ணிட்டு விடுவேன். அப்புறம் அப்பா பார்த்து என்னடா இது, அப்போலேருந்தே ஹி நியூ தட் ஐ ஹேட் தட் இன்ட்ரெஸ்ட் இன் சினிமா. டைரக்ட் ஆகணும்னு முடிவு பண்ணது, டைரக்ட் ஆகணும்னு வந்தியா இல்லை வேறு எப்படி? இல்லை, ஐ வாண்ட் டு பிகம் அன் ஆக்டர் தான். ஐ வாண்ட் டு பிகம், ஐ வாஸ் லைக், என்ன சொல்கிறது, ஐ வென்ட் டு மெனி டைரக்டர்ஸ் லைக் பாலச்சந்தர் சார், அது மாதிரி அப்புறம் சர்டன் ப்ரொடியூசர்ஸ் கிட்டலாம் போய் நான் யாருன்னு சொல்லாமல் நான் வந்து இந்த மாதிரி சினிமாவில் நடிக்கணும், ஆக்டிங் சான்ஸ் கேட்கணும், நான் இது பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைம். பிகாஸ் ஐ டிட் ஒன்லி அப் டு மை வி ஆல் டிட், வி டிட் டூ +2, வி டிட் PUC. ஸோ எங்கள் டைமில் வந்து அப்போ வந்து காலேஜில் வந்து +2 கிடையாது, 11th standard அப்புறம் 12th standard PUC. ஸோ 12th standard வரைக்கும் நான் தாக்கு பிடிக்கிறேன். ஐ டென்ட் ஃபெயில் இன் எனி திங், பட் ஐ வாண்ட் டு, மை ஃபாதர் வாண்ட் மீ டு டூ டிகிரி பண்ணி, he want me to become ஒரு ஐபிஎஸ்ஸாக பண்ணால் நல்லாயிருக்கும், ஒரு ஐபிஎஸ்ஸாக நீவா, பிகாஸ் ஐ வாஸ் குட் இன் ஸ்போர்ட்ஸ். நான் நிறைய ஆத்லெட்டாக இருந்தேன். ஐ வாஸ் இன் ஈட்ஸ், தென் ட்ராக்ஸ் எல்லாமே நான் பண்ணுவேன், ஹாப் ஜம்ப், லாங் ஜம்ப்லாம். ஸோ அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட்டுக்காக தான் இவன் போலீஸ் ஆக்கலாம், எப்படியாவது ட்ரை பண்ணலாம், ஐபிஎஸ் பண்ணலாம்னு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பெரிய ட்ரீம். ஆனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஐ வாண்ட் டு கம் டு சினிமா. நான் ஐ டென்ட் ஃபெயில் டில் மை PU. ஸோ வாட் ஐ டிட், ஐ டென்ட் டேக் எனி அது செகண்ட் லாங்குவேஜ்னு இருக்காங்க அப்போல்லாம். அப்போ ஐ டென்ட் டேக் தமிழ் ஆர் சம்திங். ஃப்ரெஞ்ச் எடுத்தேன் நான். ஃப்ரெஞ்ச் எடுத்து ஐ நோ தட் ஐ வில் ஃபெயில். ஸோ அந்த ஃப்ரெஞ்சு எடுத்ததுக்கு காரணமே சினிமாவில் வரணும் தான், நான் பாஸ் ஆகக்கூடாதுன்னு தான். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்சில் ஃபெயில் ஆனேன், திருப்பி செகண்ட் அட்டம் ஃப்ரெஞ்சில் ஃபெயில் ஆனேன். ரொம்ப அப்போல்லாம் அந்த ரொம்ப சோகமாலாம் இருந்து அப்படியே நம்மலாம் ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரியும் படித்த மாதிரியும் பாஸ் ஆகாத மாதிரியும் ஏகப்பட்ட ஆக்டிங்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, நீ பண்ணு அப்படி இப்படிலாம் சொல்லி, அப்புறம் அப்பா கிட்ட மெதுவாக சினிமா அப்படின்னு ஒன்று சொன்னோன்னா, ஐ டோன்ட் நோ வாட் ஆல் த வேர்ட்ஸ் யூஸ்ட். நான்லாம் வந்து மரியாதையாக வாழ்ந்துட்டேன். ரொம்ப மரியாதையான ஆளுங்க இருந்தாங்க, அவங்களாம் எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, எங்கே போனாலும் எங்களை ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. நீங்களாம் என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல, நிரந்தர சம்பளம் கிடையாது, நீங்கள் வந்து இந்த மாதம் கரெக்டாக பணம் வருமானு தெரியாது சினிமாவில். இதே மாதிரி கவர்மெண்ட் வேலையாக இருந்தால் உனக்கு வந்து ஷுவர் யூ ஆர் கெட்டிங், இதுதான் உன் லைஃப், உன் பிளான் பண்ணலாம். நீ இதில் ட்ரீம் தான் பண்ண முடியும், நீ பிளான்லாம் பண்ண முடியாது. அந்த ட்ரீமை நினச்சிட்டு உன் லைஃப்பை நீ வந்து ஸ்பாயில் பண்ணாது. அதனால் எனக்கு வந்து பயம், எனக்கு வேண்டாம், நீ சினிமாவுக்கு வரக்கூடாது அப்படி சொல்லி எவ்வளவோ சொன்னார். நான் கேட்கல. அப்போ கூட எல்லா ஆர்டிஸ்ட் டைரக்டர்ஸ் எல்லாரையும் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாரையும் பார்த்து எனக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைப்பா அப்படின்னு பார்த்து, அப்போது அந்த டைமில் தான் ஸ்ரீதர் சார் அனௌன்ஸ்ட் ஓ மஞ்சு. ஸோ அவர் என்ன பண்ணார்னா, ஆல் நியூ ஃபேஸ் அப்படின்னு சொல்லி தான் போட்டார். அப்போது தட் டைம் ஹி வாஸ் டூயிங் ஈவன் உரிமை குரல்னு ஒரு படத்துக்காக அப்பா கிட்ட வந்து பேசுகிறாரு, எம்ஜிஆர் வச்சு பண்ணோன்னு. அப்பா வந்து ரொம்ப க்ளோஸாக ஸ்ரீதர் சார்கிட்ட பேசுகிறாரு, கண்ணையான்னு ஒரு ப்ரொடியூசருக்கெல்லாம் பேசுவாங்க. அப்போ அந்த சான்ஸை வச்சு ஐ மேட் மை ஃபாதர் டு ரெக்கமெண்ட் மீ டு திஸ் ஃபிலிம். ஈ செட் ஐ வில் நெவர், கேட்கவே மாட்டேன், கேட்குறாருல. அப்போ நான் அவர் சொல்லிட்டார், நான் கேட்கவே மாட்டேன்னாரு, நான் எப்படியாவது போய் அவரை பார்ப்பேன், உன்னை உள்ளே விட மாட்டாங்க. இப்படியெல்லாம் எவ்வளோ சொல்லி சரி கடைசியில் அவர் என்ன பண்ணார், இவன் வேறு வழி. அப்புறம் போய் கேட்டார், சரி அவன் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி கேட்கல, நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் பீதாம்பரம்,
நீங்கள் பரவாயில்ல விட்டுருங்க, நான் சொல்லும்போது அவர் வர சொல்லுங்கன்னார். ஐ வாஸ் வெயிட்டிங். அப்புறம் மீனவ நண்பன் ஒரு படம் பண்ணும்போது நான் திரும்பி போய் ட்ரை பண்ணுறேன். ஏதாவது அவர்கிட்ட இப்போ எம்ஜிஆர் அவரை வச்சு படம் எடுத்தால் நமக்கெல்லாம் வேலையே இருக்குது. ரெண்டாவது எனக்கு வந்து டைரக்டர் வெளியே வரணும், டைரக்டர் சரி இந்த மாதிரி படம் பண்ணணும், அந்த நேரத்தில் தான் நம்ம கேட்க முடியும் சொல்லிவிட்டு நான் என்ன பண்ண கேட்கும்போது அவர் என்ன பண்ணால் சரி நான் சொல்கிறேன்னார். அப்போது ஸ்ரீதர் சார் டோல்ட் ஓகே லெட் ஹிம் பி மை அசிஸ்டன்ட், இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நினைப்பில் தான் அவர்கிட்ட போய் சேர்ந்தேன். தென் வி வென் ஃபார் நெக்ஸ்ட் ஃபிலிம் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. பட் இந்த மீனவ நண்பனில் வேலை செஞ்சியா? நான் வேலை செஞ்சேன்னா என்னை யாருமே தெரியாது. பாரதிக்கு மட்டும் தான் எனக்கு தெரியும், சக்கி சாருக்கு மட்டும் தான் எனக்கு தெரியும். பாரதி தான் எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ். அப்போ மீ அண்ட் பாரதி வெரி க்ளோஸ் ஃப்ரம் தட் ஃபிலிம் ஒன்லி. ஸோ எனக்கு முன்னாடி பாரதி ஓமூஞ்சல் வந்து ஒர்க் பண்ணுறாரு. ஸோ நாங்கள் 2 பேரும் அங்கே தான் ரொம்ப க்ளோஸ் ஆனோம். அப்போ வந்து சரி அது எப்படின்னா டைரக்டர் என் பேரை கூப்பிட மாட்டார். இப்படி ஒருத்தர் இருக்கானே அவருக்கு தெரியாது. நான் வந்து அங்கே நிற்பேன் இங்கே நிற்பேன் என்னென்னமோ ட்ரை பண்ணுவேன். ஆனால் அவன் எனக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்போல்லாம் என்னால் ஃபைலை தொடக்கூடாது. வி ஆர் நாட் சப்போஸ் டு டச் எனிதிங். ஜூனியர் அசிஸ்டன்ட் டைலாக் கூட படிக்க முடியாது, அவ்வளோ இது. ஏதாவது அப்புறம் பார்த்தாரு, ஏதாவது லிப்ஸிங் பாரு, அப்புறம் கிளாப் அடி, இது அட்லீஸ்ட் கிளாப் கொடுப்பாங்கன்னா அந்த கிளாப் ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் கையில் வந்தது. ஓகே. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப அப்போ வந்து ரொம்ப அதுவும் ஸ்ரீதர் சார்னால் எப்படி ஹி வாஸ் சம்திங் லைக் எனக்கெல்லாம் வந்து அந்த ஊட்டி ஒரு இதெல்லாம் வந்து மைண்டில் அப்படியே இருக்குது. ஒரு படமாக வருது நெஞ்சில் ஒரு ஆலயம், அதெல்லாம் வந்து இப்போ ஒரு மாதிரி அதாவது ஒரு டைரக்டரை வந்து ஒரு ஹீரோ லெவலுக்கு ரசித்தோம் நம்மளாம் அந்த டைமில். ஸோ அவர் அந்த மாதிரி ஒரு டைரக்டர். ஸோ அவர் என்ன கூப்பிட மாட்டாரா, ஒரு நாளாவது ஒரு வாசு இங்கே வான்னு சொல்ல மாட்டாரா அப்படின்னு ட்ரீமிங். ரியலி ஐம் டெல்லிங் யூ, எனக்கு எப்படா கூப்பிடுவார் நினச்சேன். தட் டைம் ஐ காட் ஒரு மாதிரி டைஃபாய்டு வந்துடுச்சு. ஸோ டைஃபாய்டு வந்தோன்னா ஐ வாஸ் அட்மிட்டட் இன் விஜயா ஹாஸ்பிட்டல். எவ்ரி டே ஐ வாஸ் திங்கிங் மை டைரக்டர் வில் கம் அண்ட் see me. He will come and see me. சரி. அவர் வரல. ஸோ என்ன நான் இப்படி சிக்காக இருக்கேன்னு அவருக்கு தெரியுமா? அசிஸ்டண்ட்டை வந்து டைரக்டர் பார்க்க மாட்டுறாரு. இப்படியெல்லாம் நம்ம அந்த டைமில் யோசித்ததெல்லாம் உண்டு. அதுக்கப்புறமா இளமை ஊஞ்சல் ஆடுகிற ஒர்க் பண்ணும்போது தான் ஐ பிகேம் லிட்டில் க்ளோஸர். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்தேன். அண்ட் ஆஃப்டர் தட் எனக்கு அவரை பார்க்கும்போது ஐ தாட் ஹீ இஸ் ஆக்டிங். எல்லாருக்கும் ஆக்ட் பண்ணி காட்டுறாரு. ஒரு போஸ்ட்மேன் கேரக்டருக்கு ஆக்ட் பண்ணுறாரு, ஒரு ஹீரோக்கு ஆக்ட் பண்ணுறாரு, ஹீரோயினுக்கு ஆக்ட் பண்ணி காட்டுறாரு, மதருக்கு ஆக்ட் பண்ணி காட்டுறாரு, அந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு ஆக்ட் பண்ணி காட்டுறாரு. அவர் எல்லா கேரக்டரையும் டைரக்டர்ஸ் ஆக்டிங். ஸோ எனக்கு அது பார்த்தோன்னே ஸோ நம்மளுடைய ப்ரொஃபஷனில் நம்ம என்ன நினச்சோமோ, நம்ம ஒரு ஆக்டராக வரணும்னு நினச்சது போல் ஒரு டைரக்டராக பண்ணலாமே, நம்ம இதில் போகலாமே, நம்ம கேரக்டருக்கு இப்போ நம்மளுடைய ஒரு கதை எழுதும்போதே இந்த கேரக்டர் இப்படி தான் பண்ணோம் அப்படின்னு ஒரு டைரக்டரோட மைண்டில் இதாகிடும், செட் ஆகிடும். அந்த கேரக்டர் எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம அப்போ என்ன பண்ணுறோன்னா எவ்ரி டே an actor is acting in 1 character, a director is acting in 5 characters. That is behind the screen. So I thought, okay, I'm very happy with direction. If suppose ஏதாவது ஒரு நாள் நமக்கு வாய்ப்பு கிடைச்சா நம்ம சினிமாவில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு I was into that and I was behind that and I became that. ஒன்று செலக்ட் பண்ணுங்கள், அதில் என்ன இருக்கோ பாயிண்ட் படிச்சுட்டு அதை பற்றி பேசலாம். Any card, one card. Any card. If you could swap lives. Coming in. You could swap lives. யார் கூட அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் லைஃபு ஒரு நாளைக்கு யார் கூட? எனக்கு வந்து குழந்தை கூட, ஒரு குழந்தைய நான் ஸ்கூலுக்கு திருப்பி பழைய மாதிரி போகிற மாதிரி அந்த ஆமாம் அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல, எதுவுமே தெரியாது. கிண்டர் கார்டன் ஜூனியர் அது எதுவுமே தெரியாது. அப்போ செலவு என்ன பண்ணுறாங்க, பட்ஜெட் என்ன எதுவுமே தெரியாது. நோ வரிஸ் நத்திங், ஒன்லி பிளேயிங். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் விளையாடலாம், லீவ் அந்த மாதிரி இருக்கிற அந்த குழந்தை ஆகிட்டா எந்த வித இதுவும் இருக்காது. ஒரு பகை, ஒரு பொறாமை, ஒரு பொய் எதுவுமே இருக்காது. நான் எப்பவுமே நினைப்பேன், நம்ம பசங்க வளராத ஒரு ஜென்ரேஷன் கிடைக்குமா, அப்பா அப்பாவா, பாட்டி பாட்டியா, பேரன் பேரனா அப்படியே இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்லாம் நினைப்பேன். என்னோடய இமேஜினேஷனில் அது ஒரு பெரிய ஒரு இது, அது ஒரு ஆப்ஸ்ட்ராக்ட் ஸ்டோரி நீ பண்ணிக்கலாம் அந்த டிவி சீரியல். ஓகே, நீங்கள் அடிக்கடி தட் இஸ் வாட்ஸ் யுவர் மோஸ்ட் ரிப்பீட்டட் மிஸ்டேக்? ஆமாம், ரிப்பீட்டட் மிஸ்டேக்குன்னு சொல்லணுன்னா வந்து நம்மளோட கோவம்தான். நம்ம வந்து ஒரு யார்கிட்டையாக இருந்தாலும், ஒய்ஃப் கிட்டையாக இருந்தாலும், பசங்கக்கிட்டையாக இருந்தாலும், ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையாக இருந்தாலும், ஒரு ப்ரொஃபஷ்னலில் இருந்தாலும் ஒரு கோவம். அந்த கோவத்துக்கு அப்புறம் நம்ம வந்து யோசித்து ஏன்டா கோவப்பட்டோம், இந்த கோவம் தப்பாக இருந்தது, ஏன் பண்ணோம் அப்படின்றதோடு நிறுத்திக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் மறுபடியும் அந்த கோவத்தை நம்ம வந்து
திருப்பி காட்டும்போது அதை வந்து இல்லாமல் இருந்தால் பெட்ரு. அது எப்படி ஒரு சால்வ் பண்ணணும், அது எப்படி கூலாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு இருந்தால் பெட்ரு. நான் ரிப்பீட் பண்ணுறது அது எல்லாருமே, என்னை மட்டும் இல்லை, எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஒரு சர்டன் அந்த ஸ்பார்க்கில் இருக்கும். அதான் ரிப்பீட் பண்ணணும், வேறு எதுவும் நம்ம ரிப்பீட் பண்ண. ஆமாம், அந்த ரிப்பீட்டே எனக்கு வந்தது. எத்தனை தடவை பார்த்தாலும் சலிப்பே வராத படம் எது? தட் இஸ் எ மூவி யூ கேன் வாட்ச் அகெயின் அண்ட் அகெயின் வித்தவுட் கெட்டிங் போர்ட். அது என் படமா இல்லை எந்த படமா? ஜென்ரலாக ஒட்டவ பிக்சர் யூ லைக் டு see நிறைய வாட்டி பார்த்துருக்கீங்க? எனக்கு வந்து நிறைய வாட்டி நான் பார்த்தது வந்து எனக்கு போர் அடிக்காத இருக்கிறதுன்னு சொல்லணும்னா என்னுடைய படத்தில் வந்து சந்திரமுகி, சின்ன தம்பி. எத்தனை தடவை பார்த்தாலும் எனக்கு போர் அடிக்காது. அதே மாதிரி எனக்கு எத்தனை தடவை பார்த்தாலும் போர் அடிக்காத படம் வந்து எனக்கு சில படங்களில் வந்து 1001. ஓகே, 1001 எத்தனை பார்த்தாலும் எனக்கு போர் அடிக்காது. ஏன்னா அன்னைக்கு இந்த டெக்னாலஜி இல்லாத இந்த இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இல்லாத நேரத்தில் சீக்குள்ளே போய் இப்படியெல்லாம் ஒரு பைரட்ஸ் எல்லாம் வச்சு எடுத்தாங்க அப்படின்றத நான் ரொம்ப இதாக பார்ப்பேன். நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். இப்போ கூட நான் கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் சொல்லுவேன். இன்றைக்கி இவ்வளோலாம் இருக்குது, இவ்வளோலாம் அட்வான்ஸ்டாக இருக்குது, இவ்வளோ கேமராஸ், இவ்வளோ இதெல்லாம் இருக்குது, இதில் கூட அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை இன்னும் நம்மலாம் ட்ரை பண்ணாமல் இருக்கோம் அப்படி சொல்லுவேன். அதே மாதிரி ஒரு ஸ்பீச்சில் நான் சொன்னேன், பிஆர் பந்துலு மாதிரி டைரக்டர்ஸ்லாம் இருந்திருந்தாங்கன்னா நம்ம எப்போ ஜுராசிக் பார்க் பண்ணியிருப்போம்னு சொன்னேன். ஸோ அந்த டைரக்டர், அந்த காம்பினேஷன் ஆஃப் தட் ஃபிலிம் வில் மேக் மீ டு see again and again. குட். மீனவ நண்பனில் வந்து மக்கள் திலகத்திட்ட ஒன்ஸ் மோர் கேட்டியாம? அதெல்லாம் நிறைய காமெடியெல்லாம் பண்ணியிருக்கேன். அது ஒன்று சொல்லு. நிறைய காமெடியெல்லாம் பண்ணியிருக்கேன். அவர் டப்பிங் ஏதோ பேசிகிட்டு இருந்தார். அப்போ நான்லாம் ஆக்சுவலாக வந்து நான்லாம் அங்கே உள்ளே நின்றுட்டுருக்கேன். அப்போ டைரக்டர் வரமாட்டான் டப்பிங்கு. ஆமாம், அசிஸ்டன்ஸ். அப்போ பாரதி வாஸ் லிட்டில், அவன் வந்து அந்த பேஜ் எடுத்து கொடுத்துட்டு அவருக்கு அவ்வளோ பேச மாட்டான் அவரோட. ஏன்னா அவருக்கு அந்த ஃபர்ஸ்ட் டே பாரதி எக்ஸ்பீரியன்ஸே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கேள்விப்பட்டிருக்கோம். he would have told you. எம்ஜிஆர் கேம்ப், சிவாஜி கேம்ப். அதில் வந்து ஒரு சிவாஜி கேம்ப்னா பாரதி வந்து ரொம்ப அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் டேய் கொடுறா, அவர்கிட்ட பேப்பர் கொடுறா அப்படின்வான். ஸோ இந்த மாதிரி எனக்கு அங்கே ஒரு ஃப்ரீடம் கிடச்சது டப்பிங்கில். அப்போ அவர் ஒரு டைலாக் சொல்லணும், அந்த டைலாக் சொல்லும்போது சிங்க் இல்லை. ரெண்டாவது தமிழில் சில வார்த்தை வந்து வேறு மாதிரி எனக்கு சரியாக வரா மாதிரி தெரியல. நான் அதுக்கப்புறம் அப்போல்லாம் என்னென்னா லூப் தானே. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த டைலாக் சொல்கிறாரு. அந்த டைலாக் சொல்லும்போது எனக்கு வந்து டேக் 2 எல்லாம் அதெல்லாம் வந்து அவர்கிட்ட ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணணும்னா அவர் சொல்லணும் 1 மோர்னு. நான் என்ன பண்ணேன், டேக் 2 அப்படின்னா அவர் உடனே சரி டேக் 2 பண்ணுறாரு. டேக் 3 சவுண்டு மட்டும் வருது. இதை மாதிரி டேக் 5, டேக் 6, டேக் 7, பிகாஸ் அந்த வேர்டு வந்து போயிட்டே இருக்க. நான் போகிறேன், எனக்கு தெரியாது. பின்னாடி பார்த்தா என்னமோ தெரியல, அது டேக் 7 என்னமோ சொல்லும்போது இவர் வந்து அந்த டேக் பண்ணிவிட்டு ஓகே அப்படி இவரே சொல்லிட்டாரு. இவரே ஓகே சொன்னோன்னா எனக்கு இப்படி ஆச்சு, இப்படி திரும்பினேன். அப்போ விஆர் இந்த ரூம், இந்த மாதிரி ரூமில் இருக்குது, கிளாஸ் பின்னாடி இன்ஜினியரு, அசோசியேட் டைரக்டர் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அவங்கெல்லாம் என்னை பார்த்துட்டு இப்படின்றாங்க, அப்படி கத்துறாங்க. ஃபர்ஸ்ட் டேக்லேருந்து குதிக்கிறாங்க இவங்க. இவன் டேக் 2 சொன்னதுலேருந்தே அவங்க குதிச்சுட்டு இருக்காங்க. இவன் யாரா, இவனை ஏன் உள்ளே விட்டோம், இவன் எப்படி உள்ளே போனான், இவன் எப்படி அந்த பேப்பர் எடுத்தான், இவன் எப்படி இவர்கிட்ட போய் நின்னான் அப்படின்னு சொல்லி இவன் அந்த அவருடைய பையன்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உள்ளே போயிட்டான் போல இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தேன் இவரே ஓகே பண்ணிட்டு போயிட்டாரு. சரி, நான் நெக்ஸ்ட் பேப்பர் எடுத்து ஐ வாண்ட் டு கிவ் ஹிம். ஹி ஜஸ்ட் வெண்ட் அவுட். சரி, எங்கேயோ போயிருக்காரு, வரப்போகிறார் போல. ஒரு 2-3 மினிட்ஸ் இவங்கெல்லாம் என்னை பிடிச்சி உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொல்ல திட்டுறாங்க, நான் கவனிக்கல. அப்புறம் அது ஐ திங்க் ஏபிஎன் தியேட்டர். இந்த ஏபிஎன் தியேட்டரில் மாடியிலேருந்து ஒரு படி போவோம். நான் இப்படி மேலே போய் எட்டி பார்த்தா டாப் ஆங்கிளில் எனக்கு தெரியுது அவரோட கேப்பு, அவரோட பாடி, அவர் கால் மேலே வச்சுருக்காரு, ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி தெரியாத பசங்கள்லாம் உள்ளே கூட்டிகிட்டு வரக்கூடாது, திட்டுறாரு போல இருக்கு. எல்லாரும் சுற்றி நிற்கிறாங்க, எஸ்ன்னு. அதுக்கப்புறம் மேலே வந்து என்ன ஒரு வழி பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் ஐ திங்க் என்டர்டெயின்மெண்ட் எல்லாருக்கும் தெரியணும். வாட் ஆல் லவ் யூ, எப்படி கோ த்ரூ, நீங்கள் அசிஸ்டண்ட்டாக சில விஷயங்கள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம். அப்புறம் பன்னீர் புஷ்பங்கள் அந்த டைமில் ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் சப்ஜெக்டு எப்படி உருவாச்சு அந்த ஐடியா? சரி, ஆக்சுவலாக பன்னீர் புஷ்பங்கள் வந்து சோமசுந்தரேஸ்வர், ராஜேஸ்வர், சோமு இருக்கார் இல்லையா, ராஜேஸ்வரன் இப்போ டைரக்டர். சோமுடைய பேஸ் தான் அது. ஆக்சுவல் ஒரு ஐடியா, அந்த ஐடியா தான். அப்போ வந்து ஐ திங்க் ஒரு வேகம் எனக்கு ஞாபகம் இருந்த மெலடின்னு ஒரு படம், ஒரு சாஃப்டான ஒரு லவ் ஸ்டோரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சு. அப்போ அவர் இந்த மாதிரி ஒரு கதை சொன்னார். சொல்லும்போது எங்களுக்கு வந்து நல்லா இருந்தது. ஸோ நானும் பாரதியும் அதோட உட்காந்து ஒர்க் பண்ணோம்.
we had lot of contribution from many like ராஜா கிருஷ்ணமூர்த்தி, கிட்டி, அப்புறம் ரமணன் ஒரு பையன், அப்புறம் மணிரத்னம். ஸோ வி ஆர் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸு. எல்லோரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அந்த படத்தை. அதில் வந்து நிறைய பேர் எல்லா ஃப்ரெண்ட்ஸாகவே டிஸ்கஸ் பண்ணி அண்ட் அதுக்கப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ப்ரொஃபஸர் கேரக்டர் ஆக்சுவலாக பிரதாப் போத்தன் தான் படத்தில் இருக்கார். பட் கமல் அதில் பண்ணுறதா முதல்ல சொன்னார், நான் பண்ணுறேன்னு சொன்னார். நாங்கள் ரஜினி சாருக்கும் போய் அந்த கேரக்டர் சொன்னோம், நல்லா இருக்குன்னா சொன்னார். ஆனால் அப்போது அவருக்கு அந்த டேட், அவர் தான் டே அண்ட் நைட் நடிச்சிட்டு இருந்தார். அப்படியே கமல் அவரும் அதே மாதிரி வந்து நான் பண்ணுறேன்னாரு. கடைசியில் வி ட்ரைடு சரத்பாபுக்கும் கொஞ்சம் அந்த டைமில் வர முடியாது. அப்புறம் பிரதாப் போத்தங்கிட்ட பிரதாப் தான் அந்த கேரக்டர் பண்ணான். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா, அந்த கேரக்டர்லாம் ரொம்ப ஹெல்ப் ஆச்சு, நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் மோர் தென் எல்லாத்தோட பெஸ்ட்டு ராஜா சாரோடைய அந்த மியூசிக். கங்காமரன் வாஸ் த ரியல் பர்சன் who brought me and பாரதி. He went to every producer, he went and asked everyone. இவங்க 2 பேரும் நல்லா வருவாங்க. ஒரு வாட்டி பஞ்சண்ணை வந்து எங்களை கூப்பிட்டோட பயங்கர சந்தோஷம். ஏன்னா அவருடைய பேனர் அன்றைக்கி வந்து பெரிய பேனர், ஆர்ட்ஸ்னா பெரிய பேனர். ஸோ ஒரு பக்கம் இந்த படம் சகலகலா வல்லவன் அவர் தான் ஸ்டோரி, ஒரு பக்கம் எங்கேயோ கேட்ட குரல் அவர் தான் ஸ்டோரி, அவர் தான் ப்ரொடியூசர், இந்த மாதிரிலாம் இருக்குது. எல்லாம் பெரிய பெரிய படமாக இருக்குது. அவர் ஒரு வாட்டி என்ன பண்ணாருன்னா ஒரு சின்ன படம் எடுத்திருந்தார் அந்த டைமில், ஜிஎன் ரங்கராஜனை வச்சு. மதில் மேல் பூனைன்னு ஒரு டைட்டில் எடுத்து வச்சுருந்தார். அவர் என்ன சொன்னார், சார் நான் கேட்குறேன்னார். அப்புறம் நானும் பாரதியும் போய் காலையில் ஒரு வீட்டில் போய் கதை சொல்லும் அந்த பேனா எடுக்கும் போது அவர் கண்ணாடிக்கலை விழுந்துருச்சு. அப்போவே பார்த்தோம், சென்டிமெண்ட்டாக ஏதோ மிஸ் ஆகுது. நம்ம கதை சென்டிமெண்ட்லாம் சினிமாவில் ரொம்ப பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், சரி கேட்டார், கொஞ்ச நேரம் கேட்டார். அதுக்கப்புறம் எனக்கு தெரியல. அப்புறம் சொன்னார் நான் கூப்பிடுறேன்னாரு. அப்புறம் சொன்னார், இல்லைப்பா சின்ன படம் எனக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகலை, இந்த படம் ரிலீஸ் பண்ணேன் அது சரியாகலை. அந்த படம் ரங்கராஜன் சார் படம் வந்து அப்போன்னைக்கு சரியாக போகல அந்த படம். அதனால் என்ன பண்ணார், இப்போ நான் சின்ன படம் எடுத்து ரிஸ்க் எடுக்க விரும்பலை, அதனால் நான் பெரிய படமாக எடுக்கலான்னு இருக்கேன். எப்போது நான் அந்த ஐடியா வந்தால் நான் கூப்பிட்றேன், ஆனால் நீங்கள் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாதீங்க, நல்லா வரும் இந்த படம் அப்படின்னு அவர் பிளஸ் பண்ணி தான் அமிச்சார். அது மாதிரி 2-3 பேர்கிட்ட போனோம், 2 பேருக்கு சொன்னோம். அதுக்கப்புறம் அமர்வள்ளி மேட் த ப்ரொடக்ஷன். பாரதியும் நீயும் ஒன்றா சேர்ந்து பண்ணணுன்னு எப்படி அந்த அது நாங்கள் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போதே நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம், நாங்கள் 2 பேரும் இருக்கணும். பிகாஸ் காலையில் நான் என்ன பண்ணுவேன்னா அவன் வீட்டுக்கு போயிடுவேன். அவன் வீட்டுக்கு போனால் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் அங்கே தான், எவ்ரிடே என் பிரேக்ஃபாஸ்ட் அங்கே தான். அங்கே வந்து அவன் வீட்டு கேட்டில் இருந்து ஒரு ரோடு வரைக்கும் அப்போல்லாம் ரொம்ப கார் டிராஃபிக்லாம் இருக்காது. ஸோ வி யூஸ் டு ப்ளே கிரிக்கெட். அங்கே நிறைய கதை பேசுவோம், நிறைய அப்போ வந்து இங்கிலீஷ் படம் கிரிக்கெட் ஆடுறதுக்கு நல்ல க்ரௌடு வரும், பெரிய க்ரௌடு வரும், எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க. கிளாஸ் படங்கள் மாதிரி நீங்கள் எடுத்தீங்க. அது சில படங்கள் மசாலா படம் எடுக்கணும்னு அந்த ஜான்ரை எப்படி சேஞ்ச் பண்ண நீ? அது நான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு காரணம் வந்து அங்கிள் தான். எங்கள் அங்கிள் சண்முகம் அங்கிள் தான் என்ன அந்த இதை சேஞ்ச் பண்ணார். என்ன பண்ணேன்னா அவர்கிட்ட போய் நாங்கள் முதல்ல எங்களுக்கு அதுதான் தெரியுமா, அப்பா கிட்ட போய் நான் காமெடி எல்லாம் பண்ணியிருக்கேன். ஐ டோன்ட் நோ வெதர் யூ நோ தட். இல்லை, அப்போ ஒரு டைட்டில் ஒன்று வச்சுட்டு அவர் கதை சொல்ல போனேன் நான் அப்பாவுக்கு. ஐ டோல்ட் இன் ஃபியூ இன்ட்ரடியூஸ் ஐ டோல்ட். அப்போ அவர்கிட்ட போய் அவர் பேசும்போது அவர் என்ன பண்ண, கதை சொல்ல போகும்போது மதியானம் போனேன். மதியான நேரத்தில் போன உடனே அவர் என்ன பண்ணார், வாடானார், கூப்பிட்டாரு. நான் போய் உட்காந்து. அப்போ பாரதி வாஸ் நாட் வெல், ஹி வென்ட் டு அப்படைசஸ் ஆப்ரேஷனுக்காக போய், அதனால் ஹி வாஸ் நாட் தேர். ஸோ ஐ வெண்ட் அண்ட் ஐ மெட் ஹிம் இன் ஏவிஎம். அவர் அப்போ அந்த மதியான நேரத்தில் வாடானார். போனால் அவர் சாப்பிட்ற நேரத்தில் நான் போயிட்டேன். அப்போ அவர் என்ன பண்ண, சாப்பிட்டியான்னு கேட்டேன். சாப்பிட்லன்னு. இது என் படம் கிடையாது, இது வேற ஒருத்தர் படம். இங்கே நான் சாப்பாடு எனக்கு தான் அவங்க கொடுப்பாங்க. நீ சாப்பிட்டு வரியா இல்லை வெளியே போய் சாப்பிட்டு வரியா, இந்த கம்பெனியில் சாப்பிட்டு வரியா, இல்லை நீ வெயிட் பண்ணுறேன். நான் இல்லைப்பா நான் கதை சொல்லிட்டு தான் சாப்பிடுவேன், நான் வெயிட் பண்ணுறேன்னு. சரி எல்லாம் சாப்பிட்டு முடித்த உடனே அப்பா உட்காந்துருந்தாங்க, கூப்பிட்டுனாரு. வந்தேன், நான் போனேன். இப்போ திருக்கோணமல்லி கால்மி அவர் தான் இருந்தார் இப்போ கூட. அப்பா கூப்பிட்றாங்க வாடினார். அப்புறம் உள்ளே போன உடனே இவர் உட்காந்துருக்காரு, இப்படி ஒரு பனியன் போட்டு ஒரு லுங்கி கட்டிட்டு உட்காந்துருக்காரு. உட்கார்றா அப்படின்னாரு. சரி சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சொல்லலான்னு ஆரம்பிக்கிறேன். அப்போ ஒரு சிகரெட் அப்படி வச்சார். அப்போவே நான் அப்படி முன்னாடி வந்துட்டேன். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் ஹிம் டு ஸ்மோக். கதை சொல்லும்போது அவர் சிகரெட் பிடிக்கூடாது, அது மாதிரி ஒரு லுக்கு. திருப்பி 2வது என்ன பண்ணார், டிவி வருது உள்ள. அப்போ கிரிக்கெட் மேட்ச். இஸ் அ வெரி பிக் லவர் ஆஃப் கிரிக்கெட். அவர் மிஸ் பண்ண மாட்டார். ஸோ அது வேறு வருது. இந்த பக்கம் ஒரு சிகரெட்டு, அந்த பக்கம் நான் என்ன பண்ண முட்டாள் மாதிரி எதோ பண்ணேன் அப்போ அந்த நேரத்தில். அதுக்கப்புறம் அந்த டிவி ஆஃப் பண்ணுங்கன்ட்டேன். டிவி எதுக்கு போடுறீங்கன்னு கேட்டேன். ஏன்னு கேட்டார். இல்லை நீங்கள் அது பார்த்தீங்கன்னா உங்கள் கான்சன்ட்ரேஷன் போடு. வாட் அப்படின்னாரு. கான்சன்ட்ரேஷனா? கான்சன்ட்ரேஷன் பிளாட்டி ஃபுல். யாரா நீ உனக்குறாடா தெரியும் நான் பற்றி என்னடா? எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்ட வந்து ஏஎல் நாராயணன் டைலாக் படிப்பான்டா தெரியுமா அவனுக்கு? அவர் படிக்கும்போது நான் படுத்துருப்பேன், கண்ணை மூடுவேன்டா.
கண்ணை மூடி அப்படி உட்காந்துருப்பேன்டா நான் அண்ணே அப்படின்னு. டேய் நீ சொன்ன டைலாக்கு தானே மொத்த டைலாக்கு சொல்லுவேன்டா நான். என்ன பார்த்து இப்போ வெளியே போ. அன்றைக்கி நைட்டு ஐ திங்க் அன்றைக்கி நைட்டாக காலையில் மனோ கால்மி. மனோ கூப்பிட்டு வாப்பா அப்பா அங்கிள் கூப்பிட்றாங்க. அண்ட் யூ ஆல் ஆர் ஸ்டாண்டிங் தேர். நீங்கள்லாம் வந்து உனக்கு இருக்குன்ற மாதிரி தான் பார்க்குறீங்க என்ன. அப்போ ஐ கேம் இன் சைட். என் அங்கிள் உள்ளே இருந்தாங்க. வான்னாரு. எனக்கு பயம். இவன் இருந்தால் பரவாயில்ல கூட. அப்போ நான் உள்ளே போனோன்னு உட்காருனார். அப்போ அந்த கதை சொல்லுங்க. நான் அங்கிள் எப்படின்னா சிகரெட் பிடிச்சிட்டு ஒரு எக்ஸ்பிரஷனும் இல்லை. நான் கதை சொல்கிறேன் அப்படியே பார்க்குறாரு. அவ்வளோதான். அப்போ நான் சொன்னேன் அங்கிள் நீ இப்படியே பார்த்தா என்னால் சொல்ல முடியாது, நீங்கள் ரியாக்ஷனே இல்லாமல் இருக்கீங்க. சிரிச்சார்னா அப்படி சிரிச்சார்ப்பா. சிரிச்சுட்டு என்ன சொன்னார், டேய் அவனுக்கு ஏதாவது கொண்டாங்க குடிக்கிறது. அப்புறம் ஐ திங்க் யூ ஆர் பிரபு சம்மன் கேம் மீ தட் ட்ரிங்க்ஸ், ஏதோ சம் ஜூஸ் மாதிரி ஏதோ கொடுத்தீங்க. சாப்பிட்டோன்னு சொன்னார், டேய் அண்ணன் என்கிட்ட வந்து சொன்னார் இந்த பையன் நல்லா வருவான், அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்டயே இப்படி சொல்லுவான், அவங்க 2 பேரும் இந்த படத்தில் போடுந்தா ஐ காட் நீதி நடு. அப்போ என்கிட்ட என்ன பண்ணாருன்னா உன் படம் அது இது எதுக்கு சொல்ல வரேன்னா யூ ஆஸ்ட் ஏன் கமர்ஷியல்னு. அப்போ சொன்னார் பன்னீர் புஷ்பங்கள் நீ என்ன படம் பண்ணீங்கன்னு கேட்டார். பன்னீர் புஷ்பங்கள் ஒரு படம் பண்ண அங்கிள், எப்படி போச்சு? நல்லா போச்சு, அதோட ரிவ்யூஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது. யாருக்கு வேணும் இந்த ரிவ்யூ எல்லாம்? என் வீட்டில் நீ நம்ம ஆஃபீஸில் பார்த்துருக்கியா பிஎன் பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்காரு தெரியுமா உனக்கு அப்படின்னு. தெரியாண்ணா. அவர் ஆளுக்கு ஒரு வீடுன்னு எடுத்தார். வீடே இல்லாமல் போயிட்டார் படம் எடுத்து. ரிவ்யூ பிரமாதமாக வந்தது. ரிவ்யூ எல்லாம் வரக்கூடாதுடா. திருசூலம் பார்த்துருக்கிறியா? பயங்கரமான படம் அது. எனக்கு அந்த மாதிரி படம்லாம் எனக்கு அந்த ஐ டோல்ட் யுவர் நேம். ராமு தான் என்கிட்ட பெங்களூரில் ராஜ்குமார் படம் ஒன்று ஓடுது, நீங்கள் பாருங்கள் அதை எடுங்க. எனக்கு என்ன பண்ணுறது, இதெல்லாம் என்னடா என்னுடைய டேஸ்ட்டு வேறு, எங்கள் அண்ணனுடைய டேஸ்ட்டு வேறு. சரி ஓகே அவன் சொல்கிறான் எடுக்கலான்னு எடுத்தால் கொட்டிச்சுடா படம். தெரியல, கொட்டணும் படம் கொட்டணும். நம்ம நல்லா பண்ணியிருக்கிறோம், நமக்கு ரிவ்யூ நல்லா வந்துருக்கலாம், தூக்கி போடு. நல்லா பணம் கொட்டுதா. அடுத்து சந்திப்பு, அதுவும் சரியாக கொட்டிச்சு. ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு வேணுமே தவிர நீ இதெல்லாம் சொல்லாதே. நீ முதல்ல அப்போவே என் மைண்டு வந்து ஓகே நம்ம வந்து இதெல்லாம் பார்க்கக்கூடாது, நம்ம இந்த மாதிரி கமர்ஷியலாக என்ன திங்க் பண்ணலாம். அப்புறம் குகநாதன் சார் வந்தார், அவரோட கதை. ஸோ ஐ தாட் இவர் தான் நமக்கு ஒரு மெயின் ஆள், இவரோட நம்ம ஃபாலோ பண்ணலாம், இவர் வே ஆஃப் ரைட்டிங்கை நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அப்போவே எனக்கு வந்தது. பட் ஏன்னா பாரதிக்கு என்னன்னா இதில் இன்வால்மெண்ட்டே கிடையாது. பாரதி வந்து ஒரு கிளாசிக்காக இருக்கணும். ஹி இஸ் அ லிட்டில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேஸ்ட் அவனுக்கு. இதெல்லாம் ஒத்துக்க மாட்டான். ஈவன் நீதிநல் கூட அவன் ஒர்க் பண்ணும்போது அவனுக்கு கொஞ்சம் அந்த இது இல்லவே இல்லை, இல்லாமல் தான் அது நடந்துச்சு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அவனும் சொன்னான், இது என்னடா இந்த மாதிரி சீன், என்னடா இந்த மாதிரி இப்படி இருக்குது அப்படின்வான். ஸோ அதனால் அப்போ இந்த கமர்ஷியலுக்காக தான் நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் வி போத் டிட் திஸ். அண்டு அப்போ அங்கிள் கிட்ட நான் போய் சொன்னேன், அங்கிள் இந்த மாதிரி நான் தனியாக பண்ணுறோம், பாரதியும் தனியாக பண்ண போகிறாரு, பரவாயில்லடா பண்ணுங்கடா 2 பேரும் நல்லா தான் வருவீங்க, ஆனால் என் படத்துக்கு நம்ம படத்துக்கு அப்புறம் நீங்கள் இப்படி போகிறது தான் எனக்கு கொஞ்சம் யோசிக்கிறேன் அங்கிள். ஸோ இந்த கமர்ஷியலாக இன்றைக்கி நான் எப்போவுமே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், என்னுடைய மென்டர் அவர் தான், அவரால் தான் நான் இப்படி சேஞ்ச் ஆனேன், எல்லாமே சேஞ்ச் ஆனேன். ஏன்னா அவர் சொன்னார் நான் லண்டனில் படித்தவன், என் ஸ்டைலே வேறு, ஆனால் நான் எடுக்கிற படம் ஸ்டைலே வேறு, இதுதான்டா சினிமா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் ஐ தாட் ஓகே லெட் மீ கோ வித் கமர்ஷியல். I went to commercial film. P. Vasu Prabhu combination Tamil cinema one of the most successful combination. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு என்ன காரணம்னா மெயினாக நான் அப்பாவோட ரசிகன். நான் சொன்னேன்ல வெளியே வரும்போது அவரை மாதிரி சிவாஜி ரசிகர். ஸோ அவரோட ரசிகன்றதால எனக்கு பிரபுவை நான் பார்க்கும்போது நாங்கள் தான் ஃபஸ்ட்டு, ஐ டோன்ட் நோ வெதர் யூ நோ தட் வி வேர் த ஃபர்ஸ்ட் டு இன்ட்ரடியூஸ் பிரபு. வி டிட் அ ஃபிலிம் நேம்ட் டைட்டில்டு காதலன். ஓகே, காதலர்கள் ஒரு படம் பண்ணோம். அந்த படத்தில் பிரபுவை தான் கேட்டோம். அப்போ அங்கிளை கேளுங்கன்னாரு. அப்போ அங்கிள் போய் கேட்ட உடனே நானும் பாரதியும் போய் அங்கிளை கேட்டோம். அங்கிள் இப்போ கேட்டார், என்ன சிவாஜி கணேசன் மாவான்றதால படம் எடுக்கிறீங்களா, இல்லை அவன் தான் அவங்க கேரக்டர் வேணுன்றதால நீங்கள் படம் எடுக்கிறீங்களா, எதுக்காக அவரை கேட்குறீங்க? இல்லை அங்கிள் எங்களுக்கு அவரு தான் வேணும்னு தான் நாங்கள் படம் எங்களை அவரை கேட்குறோம். ஏன் அப்படின்னா அப்போ பிரபு வாஸ் வெரி பிக், நல்லா பிக்காக இருந்தார். அப்போ நான் சொன்னேன், இல்லை அங்கிள் அவரோட கேரக்டர் எப்படின்னா நல்ல உடம்பு இருக்கும், ஆனால் எல்லாமே பட்ஜெட் போட்டே தான் சாப்பிடுவான், பட்ஜெட் போட்டே தான் வாழ்வான், 4 ஃப்ரெண்ட்ஸோட கதை, அதில் இவரோட லைஃப் அப்படி இருக்கோன்னொடனே இவ்வளோ பெரிய இதாக இருக்கிறவன் சாப்பிட்றத 2 இட்லி 1 வடை தான் சாப்பிடுவார், அதுக்கு மேலே சாப்பிட மாட்டார். இல்லை நம்ம நெக்ஸ்ட்டு இது பண்ணணும், சேவ் பண்ணணும், லைஃப்பில் எப்படி இருக்கணுன்ற ஒரு கேரக்டருக்கு அவர் சேர்க்கறதுக்கு ஒரு கேரக்டர், அந்த மாதிரி ஒரு கேரக்டரை நான் பண்ணுறேன்னு. பரவாயில்ல அப்படின்னா ரியலாகவே நீங்கள் அவரை நினச்சி கதை எழுதியிருந்தீங்கன்னா டேக்கும். ஒரு 2-3 டேஸ் நடந்து அப்புறம் அந்த ப்ரொடியூசர் போயிட்டார்.
அதனால் எங்களால் அதை கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் பிரபு, அதுலேருந்தே எனக்கு பிரபு மேலே வந்து ரொம்ப இது. அதுக்கப்புறம் நான் பார்த்த அந்த நம்ம இவர் சிவச்சந்திரன் ஒரு படம் பண்ணார். ஐ லைக் தட் ஃபிலிம் லாட். தட் ஐ திங்க் பாரதி ஆக்டட் இன் தட் ஃபிலிம். பாரதி லக்ஷ்மி பண்ண இது கண்ணம்மா, என்னுயிர் கண்ணம்மா. நல்லா இருந்துச்சு படம். எனக்கு பிரபுவோட பார்த்த உடனே அந்த இன்னசென்ஸு, அந்த லவ், அது பார்த்த உடனே எனக்கு வந்து இவருக்கு தான் படம் பண்ணணும், சரி நமக்கு கிடச்ச ஒரு சிவாஜி சார்ன்ற மாதிரி மைண்ட் ஏறிடுச்சு. ஐ மஸ்ட் அவரை நான் எப்படி ரசித்தனோ அந்த ரசனையை கூட இவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அந்த அப்போலேருந்தே எனக்கு வந்து அந்த காம்பினேஷன் பண்ணணும்னு ஆசை. அண்ட் ஐ வாஸ் டூயிங் கன்னடா ஃபிலிம்ஸ் வித் விஷ்ணுவர்தன், அப்புறம் வித் ராஜ்குமார் சார், இந்த மாதிரி ஒரு 2-3 படம் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதெல்லாம் யூஸ் டு ஷோ யூ, நீங்கள்லாம் பார்ப்பீங்க. குரி பார்த்த பிறகு தான் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா, ராஜகாளியம்மன் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது வாசுவை போடு டைரக்டராக அப்படி சொன்னது யூ அண்ட் தங்கச்சி படிச்சு யூ அண்ட் பிரபு. ஸோ பிரபு ஒன்லி டுக் மீ டு தட் ஐ வில் ஆக்ட் இன் வாசு, நீங்கள் வாசுவை தான் டைரக்டராக போடணும். அப்படி தான் ஐ கேம் டு என் தங்கச்சி படித்தவன். ஸோ வந்த உடனே நானும் பிரபு ஒரே ரூம். நார்மலி பிரபு யூஸ் டு ஸ்டே இன் அனதர் ரூம் அண்ட் அந்த ஒரு ப்ரைவசி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இல்லை. என் ரூமில் பிரபு நானும் நீ ஒரே ரூமில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஏதாவது பண்ணு, என்னை இன்ட்ரடக்ஷன் அப்படி இப்படி எடுன்னு அவர் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பார். அதாவது உன்னால் முடியுமா, இப்படி பண்ண முடியுமா, அப்படி பண்ண முடியும். இது என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருந்தது. ஸோ பிரபுவோட இன்ட்ரடக்ஷனும் அந்த ஏனி ஃபைட்டு யாருமே அன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப பெருசாக நினச்சாங்க. இதற்கான காரணம் என்னென்னா, ஹீ வாஸ் வித் மீ, ஹீ யூஸ் டு ஆஸ்க் மீ. அண்ட் ஆஃப்டர் தட் பிரபு பிகேம் நோ, வாசுக்கிட்ட நான் கதை கூட கேட்க மாட்டேன், நீ என்னை கூப்பிடு, என்ன பண்ண போறீங்க, நான் என்னை எப்படி யூஸ் பண்ணுவேன்னு. நான் ஒரு இதில் கூட சொல்லியிருக்கேன், ஒரு ப்ரோக்ராமில் கூட நான் சொல்லியிருக்கிறேன், ரொம்ப டைட் ஷாட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு சில ஃபேஸஸ்லாம். ஐ ஹவ் டேக்கன் எஸ் டீத் ஃபுல்லாக டைட்டில் சின்ன அந்த லைன் வெறும் பல்லு மட்டும் எடுத்திருப்பேன். அப்போ எவ்வளவு அந்த அது அழகாக இருக்குது, அதை காட்ட முடியும், நல்லா ரசிப்பாங்க, இது நல்லாயிருக்கும், தூரல் என்ன அப்படின்றத லிப்பு ஐ டுக். ஸோ அந்த மாதிரி ஒரு லென்ஸை போட்டு ஐ டுக் மேக்ஸிமம் லெவல் ஆஃப் ஷார்ட்ஸ். எ டைரக்டர் ஹேஸ் டு பி எ ஃபேன் ஆஃப் அ ஹீரோ, தென் ஒன்லி ஹீ வில் கெட் அ குட் ஃபிலிம் வித் தட் ஹீரோ. அது என்னுடைய கான்செப்ட். அந்த என் தங்கச்சி படித்தவ, அப்புறம் பிள்ளைக்காக, அப்புறம் அந்த கிழக்கு கரை, அதில் எனக்கு இந்த கிளைமேக்ஸ் ரெண்டு பேரும் சுட்டுட்டு அந்த வில்லேஜ் நடந்து போகும்போது இந்த குழந்தை வந்து கன்னை எடுக்கும், தியேட்டரில் ஒரே கைத்தட்டல் அதுக்கு. ஐ திங்க் அந்த எண்டிங்கை வச்சு நீ இப்போ படம் கதை ஒன்று பண்ணலான்னு நினைக்கிறேன். குட் ஐடியா, வெரி குட் ஐடியா, வெரி குட் ஐடியா. சின்ன தம்பி எவ்ரிபடி நோஸ் அபவுட் சின்ன தம்பி, அது பாப்புலர். பட் மை ஃப்ரெண்ட்ஸ் were telling me, இங்கே பசங்க இருக்காங்க கேரளா, they were telling கேரளாவில் இட் வாஸ் ஸோ பாப்புலர். பிரபுன்னு விட்டுட்டு பிரபு வந்து சின்ன தம்பின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கேரளாலேருந்து வாசுவை நான் மீட் பண்ண போகிறேன்னு சொன்னோன்னே அந்த டாபிக் எடுத்தாங்க அவங்க. இன்ஃபேக்ட் அதில் வந்து ஒரு விஷயம் சொல்லணும், அது நிறைய பேருக்கு தெரியாது. எங்கள் ஊர் திருச்சூர்னு சொல்லி கேரளாவில் ஒரு இது தான், நம்ம அப்பாவுடைய பிளேஸ் எல்லாம். அங்கே வந்து ஒரு தியேட்டர் வந்து அந்த தியேட்டரை டெமாலிஷ் பண்ண போகிறாங்க. ஏன்னா ஒரு கார்னரில் இருந்தது, யாருமே வர்றதில்லை, பெரிய படம் யாரும் போடுறதே இல்லை. ஸோ அப்போ வந்து சின்ன தம்பிக்கு தியேட்டரே கிடைக்கல, டிஸ்ட்ரிபியூட்டர் ரொம்ப இதாக இருந்தார். அப்போ பிரபுடைய படமும் கொஞ்சம் சிலதெல்லாம் சரியாக போகல, பெரிய படம்லாம் கூட பிரபுது கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்தது. அந்த நேரத்தில் இந்த படம் வந்த உடனே அவன் என்ன பண்ணான், அந்த தியேட்டரில் போட்டார். அந்த ஊரில் பெரிய தியேட்டர்ஸ் எதுவும் ஓல்டு தியேட்டரில் ஒரு இடிக்க போகிற தியேட்டர், அந்த தியேட்டர் அதோட இந்த படத்தோடு அது அந்த தியேட்டர் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவர் பண்ணார். இட் ரேன் 100 days இந்த தியேட்டர். அந்த தியேட்டர் வாஸ் ரெனோவேட்டட். So that has become a big theatre today. That's a very good story. Very, very, very interesting story. How importance அந்த டைரக்டரோட கன்விக்ஷனும் அந்த ஹீரோவுக்கு அந்த அளவுக்கு கன்விக்ஷன் இருக்கணுமா, ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த கன்விக்ஷன் இருக்கணுமா அந்த சப்ஜெக்டில்? 100% இருக்கணும். அதாவது அவங்க வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்னா, நம்ம ஒரு பேப்பரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பேப்பரில் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த பேப்பரில் இப்போ நான்லாம் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டேன்னா நான் அந்த படம் பார்த்துட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தை நான் பார்த்தாச்சு, விஷுவலாகவே வச்சுருப்பீங்க, மைண்டு ஃபுல்லாகவே இருக்கும், என்கிட்ட அந்த படம் இருக்கும். நான் ஒரு தடவை எழுதிட்டேன் அந்த படத்தை, நான் என் செட்டில் டைலாக் பார்க்க மாட்டேன், என் செட்டில் நான் யார்கிட்டையும் மார்க் பண்ண மாட்டேன், இது எடுத்துக்கிட்டே இருப்பேன் நான், இதுக்கப்புறம் இதுன்னு. அது மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு தடவை கதை கேட்டுட்டாங்கன்னா அவங்க வந்து அப்படியே உட்காந்து அதை வந்து உள்ளே ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம படத்தையே எடுத்துக்கிட்டால், when we told ரஜினி சார் சந்திரமுகி,
சந்திரமுகியில் அவருக்கு என்ன இருக்குன்னா ஒரு வேட்டையன் கேரக்டர் மட்டும்தான் இருக்குது. அந்த வேட்டையன் கேரக்டர் சொல்லும்போது அவர் தான் அந்த ஹிமாலயாஸ் கதெல்லாம் சொன்னார். யாரோ ஒருத்தன் வந்து ஒரு இவர் வந்து சித்தர் வந்து எங்கேயோ ஹிமாலயாஸ் போகும். ஜென்ரலாக நாங்கள் பேசும்போது ஹிமாலயாஸை பற்றி எதுக்கு சார் அங்கே போய் என்ன சார் பண்ணீங்கன்னா, அவர் சொன்னார் இந்த மாதிரி ஒன்று இருக்குது சார், ஒருத்தர் சித்தரை பார்த்தேன், அந்த சித்தர் வந்து இப்படி உட்காந்துட்டு லக்கல கல 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 கலக்கா அப்படின்னு சொன்னார். அது வந்து நம்ம ஆக்சுவலாக அந்த நேரத்தில் அவர் சொன்ன ஒரு கதை அது. அப்போ நான் என்ன பண்ணேன் சார், அந்த லக்கலக்கான்னு கேட்டோன்னே எனக்கு ஒரு மாதிரி இருந்தேன். அவனை தேடுறேன் சார், அந்த சித்தரை தேடுறேன், எனக்கு 2-3 நாளாக அவர் பார்க்கணுன்னு ஆசை. பட் எங்கேருந்தும் இந்த சத்தம் வருது. இப்போ 2வது நாள் அதே மாதிரி லக்கலக்கலக்கலக்கலக்கலக்கா அப்படின்னா அந்த மலையெல்லாம் கேட்கும். அந்த இடத்துல பார்த்தா அந்த எக்கோ அப்படி போகும், அந்த ரிவோபாவம் அது அப்படியே. அது மாதிரி அவர் இந்த மாதிரி 2 வாட்டி சொன்னார். சொல்லி நான் 3வது நாள் ட்ரை பண்ண அவரை பார்த்துட்டேன். ஏன்னா அவங்களாம் நம்மளை பார்க்க மாட்டாங்க அந்த சித்தர்லாம். அவர் அப்படி உட்காந்துட்டு லக்கலக்கலக்கலக்கலக்கலக்கலக்கா அப்படின்னாரு. அப்போ என் மைண்டில் வந்து என்ன ஆகுதுன்னா, இது ஏன் வேட்டைன்னு சொல்லிட்டு வரக்கூடாது, ஓகே அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட நான் சொன்னேன், சார் இது வேட்டைன்னு சொல்லிட்டு வந்தால் நல்லாயிருக்கும், நீங்கள் உடனே முடிவு எடுக்காதீங்கன்னாரு. இல்லை எனக்கு என்னமோ சார், நான் அந்த செப்பல் தான் அதோட பீட் ஸ்டார்ட் பண்ணி வேட்டையை வரான் அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். அப்போ இது இவர் சொன்ன உடனே இது நல்லாயிருக்கும் சார். அவர் அதுதான் நான் சொல்ல வரேன், ஒரு ஆர்டிஸ்டோடைய ஒரு இன்வால்மெண்ட் ஒரு படத்தில் என்ன பண்ணலாம். நெக்ஸ்ட் டே என்ன பண்ணாருன்னா அவர், ஓகே நீங்கள் வாங்க ஒரு 10 மணிக்குன்னாரு. என்ன பண்ணுறீங்கன்னா, நான் இந்த மாதிரி நம்ம டிஸ்கஷனில் இருக்கேன் பாம்புடல, நான் டிஸ்கஷனில் இருக்கேன், இங்கே வாங்க அப்படின்னாரு. நான் போனவுடனே நான் அங்கே நில்லுங்கன்னாரு. இன்னொன்னே ஹீ வாக்ட் ஒரு 10 ஸ்டெப்ஸ் போனார். போயிட்டு அங்கேருந்து அப்படி திரும்பி அப்படின்னு என்கிட்ட வந்தார். அப்படியே அவர் ஹக் பண்ணி நான் கொஞ்ச நேரம் என்ன சொல்கிறதுனே தெரியல. அதை எடுத்துட்டு சார் இது நல்லா இருக்கும்னு தான் நான் சொல்லியிருக்கிறேன், அதை இவர் எப்படி பண்ணலாம், அவன் லக்கலக்கானு யாரோ ஒருத்தன் ஜென்ரலாக கத்தியிருக்கான். ஆனால் நான் இந்த கேரக்டர் டைரக்டர் வந்து கேட்குறாரு இது நல்லா இருக்கும் அவன் வந்தான்னு கேட்டால், நம்ம இது எப்படி பண்ணணும் அப்படின்னு அவர் ப்ரிப்பேர் பண்ணி அன்றைக்கி பூரா உட்காந்து அதை செஞ்சு காமிச்சு, அதை கடைசியில் என்கிட்ட வந்து அதை வேறு மாதிரி ஒரு ஆளை காமிச்சார். காட்டும்போது எனக்கு அப்போவே வேட்டையை வேறு லெவல் போயிட்டான்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இது வந்து அவர் அந்த இன்வால்மெண்ட், அவர் அந்த இதை எடுக்கலைன்னா எல்லாருக்குமே அந்த உடம்புக்குள்ளே இது டைரக்டரோட படம் இல்லை, ஒரு ஹீரோவோட படம். டைரக்டர் வந்து அதை அந்த ஹீரோவை என்ஹான்ஸ் தான் பண்ண முடியும், அவங்ககிட்ட வெளியே வாங்குறது நம்ம வேலை. ஆனால் அதில் இன்வால்வ் ஆனவங்க மிகப்பெரிய லெவலுக்கு வருவாங்க. இன்னொன்று இப்போ நீங்கள் என்ன, நீ வந்து சொந்த கதையெல்லாம் பண்ணி நீ பெரிய ஹிட் ஆகிருக்க. பட் ஐ ஃபீல் அண்ட் ரஜினி சாரும் எங்களோட ஒத்துக்கிட்டார், அது ரீமேக் பண்ணுறதே யூ அடாப்ட் த ரீமேக் அண்ட் யூ சேஞ்ச் இட் அக்கார்டிங்லி. ரொம்ப பிரமாதம். எனக்கு வந்து அது ஃபர்ஸ்ட் ப்ரூஃபே நம்ம பண்ணது மன்னன். எப்படி அதை எடுத்து அது எப்படி இம்ப்ரூவ் பண்ணி அந்த 2 பேருக்குள்ள சாருக்கும் விஜயசாந்திக்கும் அந்த கெமிஸ்ட்ரி வேறு மாதிரி மாற்றி அந்த டிஃப்ரெண்ட் சீன்ஸ் பண்ணி அந்த காமெடி சீன்ஸ் உண்டாக்குனீங்க. அந்த காமெடி ஒரிஜினலில் இல்லவே இல்லை, நீ உண்டாக்கின காமெடி. அதில் வந்து எனக்கு வந்து மெயினாக வந்து அப்பா வந்து கடைசியில் சிரிப்பார். அந்த டிக்கெட்டுக்கு காமெடி ஒன்று ரொம்ப பிரமாதம். பட் அந்த அப்பா ரொம்ப சிரிக்கிறது கவுண்டமணி சார் என்ன தக்கன்னு அந்த மேலே ஒரு லேஸாக ஒரு டெட் பாடி வாசனை வருது. அது ஒன்று அதே மாதிரி சொல்லுவார், உண்ணாவிரதம் வச்சுருக்கான், எங்கே வச்சுருக்கான் பாரு, ஒரு டீ கடை கிடையாது, ஒரு பண்ணு கிடைக்காது, ஒன்றுமே கிடைக்காது, ஏப்பா உனக்கு உண்ணாவிரதம் அவ்வளோதானே, நான் வீட்டில் இருக்கிறேன்பா. அதெல்லாம் வந்து அப்படி ஒரு ஒர்க் அவுட் ஆச்சு. இல்லை எனக்கு எப்பவுமே ரீமேக் வந்தாலே நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு அது எடுத்தால் எனக்கு இப்போது ராஜ்குமார் சார் பண்ணுறாரு, இல்லை வந்து ஒரு மலையாள ஆக்டர் பண்ணுறாரு, நம்ம எடுத்துக்கிட்டால் கூட நம்ம ஆக்டர் நம்ம ஹீரோ நமக்கு என்ன பண்ணுவார், நம்ம ஹீரோக்கு உண்டான இதை என்ன பண்ணலாம், இதில் அது முதல்ல ஏறும். 2வது என்ன பண்ணுவேன்னா, ஐ யூஸ் டு ரீரைட் த ஸ்டோரி. எஸ், ஐ டோன்ட் ரீமேக் அ ஃபிலிம். like how A.R. Rahman is taking one song of MSV sirna, he will recompose. Remake is different, rewriting is different. அதுதான் வந்து மன்னன், பணக்காரன், சந்திரமுகி எல்லாமே ரீரிட்டன். ஸோ நம்மளுடைய கேரக்டரை இப்போ வடிவேல் கிடையாது மலையாளத்தில், அந்த இதில் பார்த்தா சந்திரமுகியில் பார்த்தா மணிச்சித்திரத்தாவில் வடிவேல் கிடையாது. அது மாதிரி இங்கே வந்து இந்த கேரக்டர் கவுண்டமணி சார் கேரக்டர் கிடையாது மன்னனில். பணக்காரன் கூட வந்து லாவாரிஸ்னு ஒரு படம் வச்சு தான் நான் வந்து ரீமேக் பண்ணேன் ரஜினி சாருக்கு. அதுலேயும் வேறு மாதிரி, அதில் அம்மா ஆக்சுவலாக ராக்கி இறந்துருவாங்க. அவர் வந்து அம்மா இறந்துட்டார்னு நினச்சிருப்பாங்க, அம்மா இறந்துட்டாங்க. ஆனால் நான் அம்மா உயிரோடு கொண்டாந்து பணக்காரனில் அம்மா வந்து பையனை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, பையன் வந்து அப்பா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி அது பண்ணேன். ஸோ ஐ ஆல்வேஸ் ரீரைட் தட் ஸ்டோரி அகெயின், நாட் ரீமேக் த ஃபிலிம், ரீடூ த ஃபிலிம். யூ கிவன் பெரிய ஹிட்ஸ், தமிழ், தெலுங்கு, கன்னடா எல்லாத்துலேயும் ஹிட்டு கொடுத்துருக்க. ரொம்ப பேருக்கு தெரியாது,
நீ ஒரு ஹிந்தி படம் எடுத்து அது கலெக்ஷன் பிச்சுக்கிட்டு போச்சு, ரொம்ப பேருக்கு தெரியாது. ஆமாம். அது படம் பேர் ஹோகி ஹோகி பியார் கி ஜீத். யா பாத் ஹை, சூப்பர் ஹிட் பிக்சர். அஜய் தேவகன், ரொம்ப பேருக்கு தெரியாது. அஜய் தேவகனும் நேஹா, நேஹா, இந்த இன்னொரு அர்ஷத் வர்ஷி, அர்ஷத் வர்ஷி. அது படம் பிச்சுக்கிட்டு போனதை பற்றி ரொம்ப பேருக்கு தெரியாது. ஐம் ஜஸ்ட் ஹாப்பி யூ டோல் தட். அண்ட் அது நம்ம தமிழுக்கு வேற பண்ண அந்த சப்ஜெக்டை இல்லை இல்லை ஐ டென்ட் ரீடு. இல்லை ரீடு நம்ம யோசிச்சது. நம்ம பண்ணலாம். நம்ம என்கிட்டலாம் சொல்லியிருக்கேன் அந்த சப்ஜெக்ட். ஹோகி பியார் கி ஜீத், அவன் மாட்டு பிடிச்சி மாட்டுக்காரன்லாம் அது டிரான்ஸ்லேட் பண்ணோன்னு எப்படி பிச்சுக்கிட்டு போச்சு அது ஹிந்தியில். ஆமாம், ஐ யூஸ் டு டெல் எவ்ரிபடி இது நம்ம எடுத்துருக்கலாம் இங்கே தமிழில். ஏன்னா ஒரு கதை பண்ணும்போது நம்ம உட்காந்து பேசும்போது அது வந்து ஃபர்ஸ்ட் ஐ டோல்ட் மணிச்சத்திர தாழ் டு யூ, வி ஆல் ஹர்ட் இன் நம்ம பெரிய ரூமில் கேட்டோம். அப்போ ரீமேக் வேண்டாம் சொல்லிட்டு தான் நம்ம அவாய்ட். பட் யூ ஆர் வெரி ஸ்ட்ராங். நம்ம பேசிகிட்டே இருந்தோம். அப்புறம் நீ கன்னடம் பண்ணும் போதே வி வர் டாக்கிங். நம்ம கன்னடம் பண்ணும் போதே பேசியிருக்கோம். உங்களோட நான் அந்த இவர் விஷ்ணுவர்தன் வீட்டுக்கெல்லாம் போய் உட்காந்துருக்க மாட்டேன். கரெக்ட். ஸோ யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் தட். ஐ இஸ் வெரி ஷுவர். ஐ வாண்ட் ஐ பிரிங் தட் அப் லேட்டர். இது பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஹோகி பியார் கி ஜீத். அப்புறம் ரொம்ப பேர் இன்னொரு ஐ நோ நடுவில் ஐ வாண்ட் டு டெல் எவ்ரிபடி யூ ஹேட் அ ஸ்மால் ஹாலிவுட் அட்வென்ச்சர். அதை பற்றி சொல்லுங்க. இந்த ஹாலிவுட் போயிட்டு ஒரு கதையெல்லாம் சொல்லிட்டு வந்தப்பா. அது ரைட். யூ ஆர் ரியலி நானே அதெல்லாம் இது மறக்க முடியாத விஷயம். அதெல்லாம் அது என்னென்னா எனக்கு வந்து ஒரு படம் தட் இஸ் இப்போ நம்ம சந்திரமுகி பண்ணியிருக்கோம் இல்லையா, அது மாதிரி ஐ வாண்ட் டு ஷோ எ கேரக்டர் லைக் தட் இஸ் மதர் எர்த்துடைய பெயின் வந்து யாருமே திங்க் பண்ணுறது இல்லை. இப்போ நம்ம வந்து இப்போ எல்லாமே நம்ம வந்து மலையை உடைக்கிறோம், நம்ம வந்து ஃபீல்டெல்லாம் போய் ஃபார்ம் எல்லாம் போயிடுச்சு, எல்லாமே விளைச்சலை பூரா உடைச்சி நேச்சரை டிஸ்ட்ராய் எல்லாத்துலேயுமே டிஸ்ட்ராய் பண்ணுறோம். சீக்குள்ளே கூட நம்ம கரெக்ட் பண்ணுறோம், அதுலேயும் எல்லாம் பண்ணுறோம். ஸோ ஒரு நாள் இந்த பூமாதேவி வந்து மதரத்தை வந்து கோவத்தில் பொங்கி எழுந்து வந்து யாரா நீங்கள்லாம் அப்படி பண்ணுறதுக்கு, எது எங்கே இருக்கணும்னு முடிவு பண்ணது நான், இது இங்கே தான் இருக்கணும் நான் முடிவு பண்ணேன், மலை இங்கே தான் இருக்கணும் நான் முடிவு பண்ணேன், காடு இங்கே தான் இருக்கணும் நான் முடிவு பண்ணேன், வயல் இங்கே தான் இருக்கணும் நான் முடிவு பண்ணேன், நீ யார் அதை முடிவு பண்ணுறதுக்குன்ற ஒரு கிளைமேக்ஸ் வச்சுருக்கேன் அந்த படத்தில். இட்ஸ் அ வெரி பிக் ஃபிலிம் அண்ட் ஐ வாண்ட் டு டூ தட் ஃபிலிம். அதுக்காக நான் என்ன பண்ணேன், அந்த ப்ரொடியூசரோட இது வரைக்கும் போனேன், எல்ஏ வரைக்கும் போனேன். அண்ட் ஐ மேட் நிக் நால்டே. ஆமாம், நம்ம யங்காக இருக்கும்போது அவர் பெரிய சூப்பர் ஸ்டார் ஹீரோ. அவர் வந்து அந்த கேரக்டர் பண்ண செம்ம கேரக்டர் வருது. அவர் தான் அந்த படத்தில் ஒன் ஆஃப் த லீடிங் கேரக்டர். அவர் தான் கைட் பண்ணுவார், எங்கே போய் ரீச் ஆகிறான், இந்த பையன் என்ன நினைக்கிறான், என்ன சொல்ல வரான்றது அவருக்கு தான் தெரியும். அந்த மதரத்தோட பெயின் இவனுக்கு தெரியுது, ஆனால் இவனால் அது சொல்ல முடியல வெளியில். அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை அது. அப்போ அவர் ஆக்சுவலாக என்ன சொன்னார்னா, ஒய் கான்ட் யூ மெயில் த ஸ்கிரிப்ட், இவ்வளோ தூரம் ஏன் வந்தார் அவர் மெயில் பண்ணியிருக்கலாமே. அப்போது அவருடைய பிஏ பேர் வந்து Brianna called and told that, why can't you come mail the subject? I said, I can't mail my silence. அவர் அது கேட்டோன்னே வாட் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஈ கான்ட் மெயில் சைலன்ஸ் மெயில் பண்ண முடியாது, ஈ கான்ட் எக்ஸ்பிரஸ் தட் மெயில், எக்ஸ்பிரஸ் சைலன்ஸ் இன் தட் மெயில் அப்படின்னு. டெல் ஹிம் டு கம் அப்படி. தென் ஐ டோல்ட் ஹிம், பிகாஸ் பேய் இருக்கா இல்லையா, இவன் உயிரோடு இருக்கானா இல்லையான்னு அந்த பையன் தேடுவான், நெட்டில் போய் தேடுவான். தேடும்போது ஒரு பின்னாடி வந்து நீ எங்கே தேடினாலும் அது கிடைக்காது, இது என் வீடு, நான் இங்கே தான் இருப்பேன், நீ என் வீட்டில் வாடகைக்கு வந்திருக்க, வாடகைக்கு நீ வந்தால் என்ன உனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு சீன். அந்த சீன் சொல்லும்போது இவன் தேடும்போது அவர் பின்னாடி என்னென்னு இப்படியெல்லாம் பார்ப்பார், அப்படி சிரிப்பார். இதெல்லாம் அவருக்கு நான் காட்டிகிட்ருக்கேன். ஹவு கேன் ஐ டெல் திஸ்? தென் அவர் வந்து என்னை கட்டியெல்லாம் பிடிச்சி எனக்கு கையெல்லாம் கொடுத்து இப்படியெல்லாம் பிரெயின் அப்படியெல்லாம் சொல்லி, தட் ஆல் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஐ டிடன்ட் கெட் அ proper producer because that producer was not financially that big. எடுப்பா ஒன்று எடுத்து என்னன்னு பாரு. பெரிய மேஜிக்கெல்லாம் நடக்குது, ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. நம்ம சந்திரமுகி பாம்பு இது ரொம்ப பேருக்கு எதுக்கு காமிச்சிருக்காங்கன்னா, இந்த பாம்பு வந்துட்டு போச்சு, இது என்ன இந்த பாம்புக்கு என்ன பின்னாடி மிஸ்ட்ரின்னு ரொம்ப பேர் கேட்குறாங்க போட்டுக்க. அந்த பசங்களை அதை வச்சுருக்காங்க. ஆமாம், அது கேட்காதவங்களே கிடையாது. அதை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்பவுமே ஒரு ட்ரெஷர் இருக்கிற இடத்துல பாம்பு இருக்கும். நீங்கள் உதாரணத்துக்கு எப்பவுமே எல்லா இதுலேயும் எங்கே வேணால் பார்க்கலாம். நீங்கள் இப்போ இந்த பத்மநாபபுரம் டெம்பிள் இருக்கு இல்லையா, அந்த கோயில்
திறக்கும்போது அந்த கதவு வந்து ரொம்ப ரகசியமாக இருந்தது. யாருமே திறக்கல. கடைசியில் எல்லாம் போட்டு ஒரு 4 கதவு திறந்தாங்க. அது திறந்த உடனே பாம்பு தான் எல்லாம் வந்தது, நிறைய பாம்பு. ஹவு டிட் தட் கோ இன்சைடு, எப்படி போச்சு, என்ன விஷயம்? அந்த பாம்பு தான், அந்த கதவுல எல்லாம் அந்த பாம்பு தான் வரைஞ்சிருப்பாங்க. சந்திரமுகி கதவுல அந்த பாம்பு அதுதான் இன்ஸ்பிரேஷன். அந்த பாம்பு பண்ணதே ரஜினி சார் தான். அந்த பாம்பை கதவுல போடுங்கன்னாரு. கதவுல அந்த பாம்பை போடுங்க, போட்டால் அந்த ரூம் வந்து ஒரு ட்ரெஷர் அந்த ரூம்குள்ள இருக்கு அப்படின்றது தெரியுன்ற மாதிரி. அந்த பாம்பு வந்து எந்த, இப்போ இண்டியானா ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா கூட இருக்கும். இண்டியானா ஜோன்ஸில் நான் மறக்க முடியாது அந்த ட்ரெஷர் சீனை பார்த்தீங்கன்னா, அவர் உள்ள போகும் பாம்பெல்லாம் வரும். எப்படி வந்தது? அதுதான், அது ஒரு ப்ரொடெக்ஷன். அது மாதிரி தான் அது பண்ணும். அது எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு, படம் முடிஞ்சோடனே பாம்பு வெளியே போகும், தரிசன் பாம்பு வெளியே போவோம். அவங்க வந்து சார் கிட்ட இவனுக்கு 2 பேரும் இந்த சந்திரமுகி வெண்ட் ஆஃப் இந்த ஸ்னேக் அப்படி சொன்னாங்க. சார் கிட்ட சொன்ன, சார் எப்படி இவங்க யோசிச்சாடுங்க, நம்ம யோசிக்கவே இல்லையா, சந்திரமுகி பாம்புல போயிடுச்சு. சரியா? இது வந்து உழைப்பாளி, எனக்கு தெரியுது. எனக்கு உழைப்பாளியில் வந்து அவர் கையில் போடுற பேட்ஜ் இது என்னன்னா, அமிதாப் பச்சன் வந்து தீவாரில் போட்டிருப்பாரு. தீவாரில் 786 போட்டிருப்பாரு, ரொம்ப ஃபேமஸ் அது. அது மாதிரி நம்ம வந்து ரஜினி சாருக்கு வந்து அந்த 786, ஓகே, அவர் வந்து அதில் ரொம்ப ஒரு இது மேலே ஒரு பெரிய ஃபேத் இருக்குது அவருக்கு. அவருக்கு ஏதோ பேக்ரவுண்ட் இருக்குது அந்த மாதிரி நம்பர். அவர் ஒரு வேலை, ஏன்னா அந்த படத்தில் ஒரு 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 விஷயம் சொல்லணும். என்ன சொல்லணுன்னா, 786 அப்படின்னு அவர் போட்டிருப்பார் பேட்ஜு. அதில் வந்து என்னென்னா, அந்த மூட்டை தூக்குவார் அவர். இப்போ கூட நேற்று கூட May 1ன்றதால நிறைய பேர் அந்த பாட்டை பற்றி போட்டுருந்தாங்க. அப்போ அவர்கிட்ட வந்து நான் இதை கொடுத்து இந்த மூட்டை எப்படி தூக்கணும்னு சொல்லி ஒருத்தரை ரியலாகவே கூட்டிகிட்டு வந்து இது எப்படி தூக்கணும்னு கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், சார் இப்படி குத்தணும், நம்ம கீழே உட்காரணும், இப்படி திரும்பி அப்படி மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நிற்கணும் அப்படின்னு சொன்னார். இதை நான் ப்ராக்டிஸ் பண்ணேன், நான் சார் காட்டணும். அதெல்லாம் பண்ணிவிட்டு அவர் வந்தார், போட்டு இந்த கெட்டப்லாம் போட்டு இதெல்லாம் போட்டு வந்தார். வந்தோன்னே, சார் பாருங்கள், இது 2த்தையும் இப்படி பண்ணணும், அப்புறம் இப்படி திரும்பணும், இதை கீழே இருந்து இப்படி எடுத்து இப்படி வச்சு அப்படி நிற்கணும். அப்படியா, அப்படி பண்ணணுமா? என்ன சார் நீங்கள் நமக்கு போய் இதெல்லாம் காட்டுறீங்க? ஏன் சார் 100 மூட்டை சார் 1 ஹவரில் தூக்கி போடுவேன். லாரியில் அப்படி தூக்கி போட்டேன்னா எனக்கு 10 ரூபா கொடுப்பேன். 10 ரூபா கிளம்பிடுவேன் சார். போதும், முதல்ல நம்ம செஞ்ச வேலை இதுதான் சார். ஐ திங்க் இந்த 786 அவர் நம்பராக இருந்துருக்கலாம் அந்த டைம். ஸோ அவர் ஒரு கூலியாக இருந்தார்னு, ஒரு கண்டக்டராக இருந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் கூலியாக இருந்தார்னு அந்த நேரத்தில் தான் எனக்கு சொன்னார். நான் எடுத்திருக்கேன், நான் போட்டிருக்கேன், இந்த மாதிரி மூட்டையை தூக்கி லாரியில் போடுவேன், 100 மூட்டை போட்டுருவேன் 1 ஹவரில். அதெல்லாம் அதுக்கப்புறம் சொல்லுவான் தெரிஞ்சது. சம்திங் எல்ஸ் இன்சைட். அப்பா சின்ன தம்பியா, ஏன்பா இது ஒரு எந்த படம் யாரு பண்ணாலும் எப்பத்தான் இவன் ஆரம்பிச்சு வச்சானோ இதை விட மாட்டுறாங்க. இன்ன வரைக்கும் இது இல்லாம இல்லையா, நம்ம லைஃபோடைய ஆரம்பமே இதுதான். எந்த ஒரு வாழ்க்கையும் இது இல்லாம ஆரம்பிக்காது. ஒரு புருஷன் கணவன் மனைவின்னா இதுதான், இதுக்கு இருக்கிற மரியாதை நம்மளுடைய இதில் பண்பாடு, நம்ம கலாச்சாரத்துலலாம் இது வந்து அவ்வளோ முக்கியம். இது இல்லாமல் எதுவுமே இல்லை. அதனால் இதை வந்து நம்ம அந்த படத்தில் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேரக்டர். இட் இஸ் நாட் இது ஒரு கேரக்டர் தான் அந்த படத்தில். கரெக்ட், சூப்பர். மை ஃபேவரட் பிக்சர் இது சொன்ன மாதிரி சந்திரமுகி உருவான கதை. ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் இட் டு பீப்புள் ஹவு நம்ம எல்லாம் சேர்ந்து சந்திரமுகியை இது பண்ணோம். ஐ வாண்ட் டு டெல் ஒன் திங் எல்லாருக்கும். இங்கே 3 பேர் மட்டும்தான் சந்திரமுகி நம்ம கதை டிஸ்கஷன்லேருந்து ரிலீஸ்க்கு அப்புறம் வரைக்கும் 100% நம்ம வி ஆர் டெட் ஷுவர் இது 200 நாள் ஓட போகுதுன்னு 3 பேர். ஒன்று வாசு, ஒன்று ரஜினி சார், ஒன்று நான், 3 பேர். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரெஜிஸ்டர் தட் ஹியர். 100%. சந்திரமுகி எப்படி ஆச்சு, அப்படி வந்துச்சு, அப்படி சொல்லிடுப்பா. அது வந்து சந்திரமுகி வந்து நான் ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன், என் டாக்டர் வந்து மணிச்சித்திரத்தாழ்னு ஒரு படம் பார்த்தது. அப்போ வந்து ஷி வாஸ் ஒன்லி 4. அப்போ அவள் பார்த்துட்டு என்ன பண்ணால், மறுநாள் நான் குளிக்கும்போது அந்த படத்தில் வந்து சந்திரமுகி கேரக்டர் பேர் வந்து நாகவள்ளி. ஸோ அவள் என்ன பண்ணா, படன்னு என் பாத்ரூம் கதவை தட்டினான். யாருன்னு தெரியாது. யூஸ்வலாக அப்படியெல்லாம் யாரும் தட்ட மாட்டாங்க என் பாத்ரூமை. அதை தட்டும்போது யார் அதுன்னு இருக்கும், யார் அது அப்படின்னு, நான் தான் நாகவள்ளி அப்படின்னா. எனக்கு ஷாக், என்னடா இது யாரான்னு பார்த்தா 4 வயசு குழந்தை இந்த மாதிரி பண்ணுது. அப்பா ஐ தாட் இது ஏன் நம்ம பண்ணக்கூடாது.
மலையாளத்தில் இட் இஸ் ஒரு ஒரு அது ஒரு கல்ட், அது ஒரு 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 மாதிரி கவிதை அந்த படம் வேற ஒரு ஸ்டைல் அது. பட் ஆனால் ஆஸ் யூ செட்ல அப்போ நம்ம கமர்ஷியலாக இதை எப்படி பண்ண முடியும்? கரெக்ட், அதான் மெயின். இதை கமர்ஷியலாக பண்ணால் வேற லெவலில் ரீச் ஆகுமே, என்ன பண்ணலாம்? ஃபைட்டு எப்படி ஃபைட் வரும், இதில் எப்படி சாங்ஸ் வரும் கண்டினியூஸாக அப்படின்னும் போது எனக்கு என்ன மைண்டில் வருதுன்னா, அந்த ஸ்க்ரீன் பிளே நான் எழுதும்போதே எனக்கு வந்து அம்மாக்கே கொண்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஃபேமிலியில் ஒரு எங்கே பார்த்தாலும் எல்லோரும் பாடுவாங்க, எப்பவுமே பாடிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி, அந்த மாதிரி ஒரு பாட்டு, அந்த மாதிரி எல்லோரும் போகிறாங்க, ஜாலியாக இருக்காங்க எல்லோரும். ஆனால் ஒரு பொண்ணு மட்டும் ப்ராப்ளத்தில் இருக்குது. ஸோ இந்த ஹாப்பினஸ்ஸாக இருக்கிற கேரக்டர்ஸுக்கு யாருக்குமே தெரியாது ஒரு பொண்ணு ப்ராப்ளத்தில் இருக்குது. அதை தெரிஞ்சு வர சைக்காட்ரிஸ்ட் ஒன்று, அது மலையாளத்தில் வந்து இன்டர்வலில் தான் வருவார். ஆனால் நம்ம பிகினிங்லேயே நம்ம ஆளை கொண்டு வந்து அவர் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணுறது எல்லாமே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி அதில் எப்படின்னா சுரேஷ் கோபிக்கு தான் கடைசி வரைக்கும் ப்ராப்ளம். சுரேஷ் கோபிக்கு ப்ராப்ளம் இருக்கும்போது மோகன்லால் வந்து என்ன பண்ணுவார், சுரேஷ் கோபியை அவகிட்ட இருந்து காப்பாற்றுவார். ஆனால் நமக்கு வந்து ஹீரோ வந்து காப்பாற்றிடுவார் தெரியும் நம்ம ஆளுங்களுக்கு. மலையாளத்தில் அப்படி இல்லை, மலையாளத்தில் எல்லாம் படமாக பார்ப்பாங்க, அதை கேரக்டராக பார்ப்பாங்க. பட் நம்ம பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஈஸியாக காப்பாற்றிடுவார் அப்படின்னு தான். அவரை விஷ்ணு சாராக இருந்தாலும் சரி, ரஜினி சாராக இருந்தாலும் சரி காப்பாற்றிடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி இருக்கும்போது ப்ராப்ளமே அவருக்காக இருந்தா. ஸோ அவர் சாவகடிக்க போகிறது என்ன தான். எப்போ அந்த கதவு இடையில என்னை பார்த்தாலோ, ராஜாவை பார்த்தாலோ, அதிலிருந்து அவன் நினப்பில் வேட்டை எண்ணம் தான். அதுக்கு முன்னாடி உன்னை பார்த்தா அதனால தான் ஒரு காஃபியில் விஷம் கலந்தான், அதுக்கப்புறம் வந்து இது ஃபிஷ் டேங்கை தள்ளினா. ஆனால் என்ன பார்த்ததுலேருந்து அவளோட பார்வை என் பக்கம் வந்துச்சு. அதனால் சந்திரமுகி கண்டிப்பாக என்ன சாவடிப்பா, இல்லைன்னா அவள் தன்னைத்தானே சாவிடுத்துருவா. அப்போ என்ன ஆகிடுது, இந்த பிரபு கேரக்டருக்கும் ஹெவி ஆகிடுது. ஏன்னா ஐயோ என் ஃப்ரெண்டு சாவான், இல்லை என் மனைவி சாவா. ஸோ 3 கேரக்டருக்கும் ஹெவினஸ் வராத மாதிரி மாற்றினேன் நான். ஸோ தட் இஸ் த கமர்ஷியல் பாயிண்ட் வாட் ஐ டிட் இன் சந்திரமுகி. ஸோ அது வந்து என்னோடய டாக்டர்கிட்ட இருந்து கன்னடத்தில் போனால் எல்லாம் பண்ணோம். ஆனால் ஐ டென்ட் நோ தட் இட் வில் பி டன் இன் தமிழ். கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல. நான் ஒரு வாட்டி கேரளாவில் கோயிலுக்கு போயிருந்தேன், சாமி பார்த்துட்டு வரேன். பாரும்போது எனக்கு நாங்கள்லாம் வி ஆர் ஆல் அபவுட் 20 members பி கேம் இன்ன ஒரு பெரிய வேனில் வந்தோம். வரும்போது எனக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன் எடுத்தா யார் பார்த்தா அது என் ஃபோன், நான் எடுக்கல. இட் கேம் டு மை பிரதர்லாஸ் ஃபோன். பிகாஸ் எல்லாரையுமே தெரியும் இல்லையா எல்லாருக்கும். அதனால் அசோக் ஃபோன் வந்தது. அவன் ஃபோன் எடுத்து பிரபு அண்ணன் கூப்பிட்றாருன்னு என்கிட்ட கொடுத்தாரு. பிரபு எப்படிறா, ஹலோ என்ன பிரபு அப்படின்னு. அப்போ சொல்கிறாரு, எப்பா ரஜினி சார் நம்ம படம் பண்ணுறாருப்பா அப்படின்னாரு. ஐ வாஸ் ஹாப்பி ஃபார் சிவாஜி ப்ரொடக்ஷனில் ரஜினி சார் பண்ணா, ரொம்ப சந்தோஷம். நான் சொன்னேன் வெரி குட் பா, கங்க்ராச்சுலேஷன்ஸ்பா அப்படின்னா. இல்லைப்பா நீ தான்ப்பா டைரக்ட் பண்ணுறேன்னா. எனக்கு வந்து சரி என்னடா இது, ரொம்ப வருஷம் ஆச்சு நானும் அவரோட படம் பண்ணி. ஆஃப்டர் உழைப்பாளி ஐ ஹவ் நாட் டன். ஆனால் எல்லா படத்துக்கும் அவர் என்னை கூப்பிடுவார், சப்ஜெக்ட்லாம் சொல்லுவார், லைக் பாஷா எல்லாமே. வி யூஸ் டு டாக் அபவுட் ஆல் த சப்ஜெக்ட்ஸ். பட் அந்த ஒரு இதுக்குள்ள நான் வந்து ஒர்க் பண்ணல, மைண்டில் கூட இல்லை எனக்கு. அப்போ பிரபு என்கிட்ட சொல்லி அது மாதிரி ரீதான்னு. அப்புறம் ஐ தாட் என்னவா இருக்கும் அப்படி சொல்லிட்டு நைட்டெல்லாம் ஐ வாஸ் திங்கிங் என்ன லைன் பண்ணலான்னு. அப்புறம் ஐ கேம் டு ஆஃபீஸ், யூ கால் மீ, வாப்பா இங்கே வாப்பா, நான் சொல்கிறேன் இங்கே உட்கார் அப்படின்னு. அப்புறம் நான் வந்தேன், என்னப்பா கதை, என்னப்பா ஓம் படம் தான்ப்பா, ஆப்தமித்ரா மை காட். ஆப்தமித்ரா வேறு ஸ்க்ரீன் பிளே, சந்திரமுகி வேறு ஸ்க்ரீன் பிளே. ஆப்தமித்ராவில் தேர் இஸ் நோ வடிவேலு, தேர் இஸ் நோ வேட்டை அண்ட் நத்திங். ஸோ நான் என்ன பண்ணேன், திருப்பி அகெயின் ஒரு ரீரைட். அதை பார்த்தா எனக்கு ஒரே ஒரு மேகசினில் மட்டும்தான் எழுதுனா, அதாவது ஒரு கதையை 2 வகையாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு இந்த ஆள் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி என்னை பற்றி ஒரு மேகசினில் எழுதியிருந்தான். மற்ற யாரும் அதை அவங்க ஏன்னா கன்னடா பார்க்கல போல இருக்குது. கன்னட படம் பார்க்குறவங்க தமிழ் பார்த்தாங்கன்னா 2மே வேறு ஸ்க்ரீன் ப்ளே இருக்கும். அது மாதிரி தமிழுக்கு ஏற்ற மாதிரி ஐ டிட் மோர் அகெயின். அது சந்திரமுகியோட கதை அதுதான். அண்ட் அஃப்கோர்ஸ் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் அது இது வரும்போது அது வேறு லெவலில் போச்சு. ஏன் நிறையா பிக் ஆக்டர்ஸ் கூடலாம் வேலை செஞ்சுருக்க. ஐ ஜஸ்ட் தாட் நீ ஷேர் பண்ணும் குரி அவர் ஐயா ராஜ்குமார் சார் கூட நீ பண்ணும்போது அவர் ஒரு சீனில் வந்து நீ அவரை டாக்டர் மாதிரி நடக்க சொன்ன ஒரு சீன், அது கொஞ்சம் சொல்ல. அதில் வந்து அவர் 7 கிட்ட போடுவார் அந்த இதில். தட் இஸ் வேறு டிஸ்கைஸில் பண்ணுவார். ஏன்னா அவருடைய கூட இருக்கிறவங்கள அவர் ஏமாற்றிருப்பாங்க. அந்த கூட இருக்கிறவங்கள அவர் பனிஷ் பண்ணணும். பனிஷ் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு கெட்டப்பில் வருவார், மிலிட்ரி மேனாக வருவார், டாக்டராக வருவார், போலீஸ் ஆஃபீஸராக வருவார், இது மாதிரிலாம் வருவார். அதில் டாக்டராக எல்லா கேரக்டரும் அவருக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குது. அவர் அந்த ஸ்டைலில் தான் நடிப்பார். அவருக்குன்னு ஒரு சாஃப்டாக பேசுவார்,
ஒரு ஒரு டைலாக் டெலிவரி வேறு ஒரு டைப்பில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டாக்டராக வரும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த டாக்டர் கூட அவர் அப்படி தான் நடக்கிறாரு, எப்படி நடந்து வர்றாரு. அப்போ நான் இங்கே லாங்கில் ஷார்ட் வச்சுட்டு நான் பாட்டுக்கு வரேன். நான் அப்போல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. ராஜ்குமார் சார் என்னை கேட்டால் ராஜ்குமார் சார் ஒரு எம்ஜிஆர் சிவாஜி அவர் 2 பேருமே அந்த ஊரில். இப்போ நம்ம ஊரில் 2 பேர் இருக்காங்க, அந்த ஊரில் ஒரே ஒருத்தர் 2 பேரில் இருக்கார். அந்த அளவுக்கு நான் அந்த வயசில் எனக்கு அதை பற்றிலாம் யோசிக்கவே இல்லை. அவர் படம் டைரக்ட் பண்ணுறதே எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஆனால் அவர் அப்படி நடந்து வரும்போது எனக்கு வேறு ஒருத்தர் மைண்டில் இருக்கார். என்னடா இப்படி நடக்கிறார் நான் சாரி அப்படின்னு 1 more அப்படின்னு. என்ன வேணும் உங்களுக்கு, நீங்கள் இப்படியே நடக்காதீங்க, வேறு மாதிரி நடங்க, எப்படி காட்டுங்க அப்படின்னாரு. அப்போ நான் என்ன பண்ணேன், உடனே உடம்புல அப்பா இறங்கிட்டார். அந்த கேரக்டர் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி உள்ளே போயிடுச்சு. நிறைய வாட்டி போயிருக்கோம், நிறைய ஆக்டர்ஸ்கிட்ட போயிருக்குது. அப்போ நான் என்ன பண்ணேன், அப்படி வந்துட்டு அப்படி நடந்து குட் மார்னிங் அப்படி சொல்லி அந்த ஃபுல் வாக் அதே வாக் தான். அந்த கை அப்படி வச்சு குட் மார்னிங் சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். இதெல்லாம் தாண்டின உடனே இப்படி நான் அங்கேருந்து வாக் பண்ணி இப்படி வரேன், கேமரா கிட்ட அப்படி நிற்கிறாரு. இப்படி நின்று என்னை பார்த்தார். இப்படி வேணுமா உங்களுக்கு அப்படின்னாரு. ஆமாம். என் தோல் அப்படி கை போட்டார். போட்ட உடனே பாலும் பழமா அப்படின்னாரு. நால அப்படின்னா சார் அப்படின்னா பாலும் பழமுமா அப்படின்னாரு. நான் அப்படி பார்த்தேன். நிறைய நீங்கள் அவரை மாதிரி என்னை எதிர்பார்க்குறீங்க தெரியுமா, நான் அவரு கிடையாது, நான் ராஜ்குமார். என்னுடைய ஆளுங்க என்னை வேறு மாதிரி எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் நிறைய இடத்துல சொல்லும்போது இந்த அப்படின்றீங்க இப்படின்றீங்க எல்லாம் நான் பார்க்குறேன். உங்களுக்குள்ள அவர் நிறைய வராரு, நான் அப்படி வரமாட்டேன். நான் இப்படியே ஆக்ட் பண்ணி என்னை இப்படி ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் நீங்கள் அவரை மாதிரி என்னை நடக்க வைக்காதீங்க. இல்லை நான் சாரி, நான் இது அப்பாக்கே சொல்லியிருக்கேன். அப்பாக்கே சொன்ன, அப்பா இப்படி சொன்னாருப்பா அப்படின்னு. நல்ல ஆக்டரா, வெரி குட் ஆக்டரா அவர். ரொம்ப பேருக்கு தெரியாது இங்கே தமிழ்நாட்டில். பட் ஐ திங்க் இந்தியாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்ஸ். எனக்கு நடிகர் திலகத்துக்கு அப்புறம் பெஸ்ட் ஆக்டர் இந்தியாவில் ராஜ்குமார் சார். You were proud when I directed that film. You told you are gifted to do that. நிறைய ராஜ்குமார் சார் படம் போய் பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் டேலாம். ஸோ நமக்கு தெரியும் அவரோட கெப்பாசிட்டி. அண்ட் நீ போய் பண்ணும்போது ரியலி ஹாப்பி. குரு ரொம்ப அண்டர் பிளே, ஃபுல்லாக அண்டர் பிளே இருக்கும் அவர்கிட்ட. கண்ணில் தான் எல்லாமே பண்ணுவார். எல்லாம் ரொம்ப அண்டர் பிளே இருக்கும், எக்ஸலண்ட்டாக இருக்கும் நிறைய விஷயங்கள். அப்பாவை மீட் பண்ணது, நம்ம பேசுனது ஃபேமிலியெல்லாம் ஓகே. பட் நம்ம சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் அந்த 2 படம் பண்ணியிருக்கோம், ஆல் டைம் ஹிட்ஸ். மன்னன் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. மன்னன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நைட்டு நம்ம 5வது 6வது நாள் தான் நான் போனேன். அதாவது நம்ம வேலன் இந்த ரஜினி சார் குருவெல்லாம் நிற்கிறாங்க. அப்போது சார் இல்லை என்ன இவ்வளோ கார் கூட்டம், நம்ம சார் படத்துக்கு நைட் ஷோவில் பார்த்ததே இல்லை சார். கார் ஃபுல் கார் பார்க் வெளியே சாந்தியில். ஆமாம். அப்போது அதெல்லாம் எனக்கு சிரிச்சு ஞாபகம் இருக்குது. இவங்க இவ்வளோ கார் நிற்குது சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஜஸ்ட் திங்கிங் தட் அந்த 2 ஹிட்ஸ் மன்னன், அதுக்கப்புறம் சந்திரமுகி. அதே மாதிரி சந்திரமுகி எனக்கு தெரிஞ்சு கியூ நியர்லி 75 டேஸ்க்கு மேலே அட்வான்ஸ் புக்கிங்லேயே ஃபுல்லாக போனது. திருசூலத்துக்கு அப்புறம் சந்திரமுகி தான். அண்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் நம்ம அட்வான்ஸ் புக்கிங். ஐ வென்ட் டு ஆல் தி தியேட்டர். நான் தியேட்டர் சாந்தியில் போய் முதல் டிக்கெட் நான் தான் வாங்குவேன், A1 to 10. அப்படி வாங்கிட்டு அப்புறம் சத்தியம் தியேட்டர், சத்தியம் முனிக்கண்ணையா கூட சார் நான் முதல்ல சாந்தி தியேட்டரில் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் அங்கே வருவேன். பட் சாந்தி தியேட்டரில் இன்னும் கியூ ரிமெம்பர் திருச்சூலம் மாதிரி உள்ளே இப்படி கியூ போயிட்டு அண்ணா சிலை வரைக்கும் கியூ. அண்ணா சிலையை தாண்டி அட்வான்ஸ் புக்கிங் அன்னைக்கு. ஸோ இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. ஐ வாண்டட் யூ டு டெல் ஹவு இட் வாஸ். எப்படி நீ சிவாஜி ப்ரொடக்ஷனில் வேலை செஞ்சது, எப்படி உனக்கு? நான் 3 படம் பண்ணியிருக்கீங்க. அதில் பண்ணியிருக்கேன், நீதிநல் பண்ணியிருக்கேன். ஆமாம், மன்னன் பண்ணியிருக்கேன், சந்திரமுகி பண்ணியிருக்கேன். எனக்கு எவ்ரி டே எனக்கு ரொம்ப ஓப்பனாக பேசின ஒரு ஃபெஸ்டிவல் தான். டென்ஷன் கிடையாது. ஏன்னா நம்மளே பேசுகிறது நல்லாவும் இருக்காது. பட் நான் சொல்லி ஆகணும். என்னென்னா என்ன வேணும்னு யாருமே கேட்டதில்லை, ஏன் வேணும்னு யாரும் கேட்டதில்லை. எது கேட்டாலும் கொடுக்கும், எது கேட்டாலும் கிடைக்கும். எனக்கு நல்லா ஞாபகம், மன்னன் நம்ம ஒரு அழகான செட்டு போட்டோம் நம்ம தோட்டத்தில். சூப்பர் செட்டு. அது அப்பா ஒரு நாள் பார்த்தாங்க. பார்த்துட்டு என்கிட்ட மத்தியானம் கூப்பிட்டாங்க, டே இங்கே வாடான்னு. ஏண்டா இது நீ எரிக்க போறியா மேடா அப்படின்னாரு. ஆமாப்பா இது எரிக்க இது அப்படியே விட்டுறா.
வேணாடா டே கிளைமேக்ஸை மாத்துறான். இல்லைப்பா இது எரிக்கணும், ஏன்னா இப்படி பண்ணுறேன். அதெல்லாம் மறக்க முடியாது. அவ்வளோ அழகாக இருந்தது. அவன் தரணி போட்டு ரோடு போட்டாங்க, மன்னனுக்கு ரோடே போட்டோம். அந்த ரோடே போட்டு அந்த காம்பவுண்ட் வார்டு, அவங்க அந்த இதில் உட்கார்றது, தார் ரோடு போட்டு அந்த உண்ணாவிரத சீனில் உட்கார்றதெல்லாம் வந்து அந்த கேட்டுக்குள்ள ஸ்பேஸ் இருக்கணும், இந்த இடத்துல இது இருக்கணும், இவங்க உண்ணாவிரதம் இப்படி இருக்கணும், அதையெல்லாம் மைண்டில் வச்சுட்டு அன்றைக்கி ஒரு பேசேஜை இங்கேருந்து அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு இவ்வளோ மீட்டர்ஸ் உள்ள 25 to 30 மீட்டர்ஸ் கேட்டுக்குள்ளே போய் அப்படியே போட்டிக்குள்ளே போய் அப்படி வருது. அண்ட் அந்த ரிஷாக்காரன் சீனில் அதெல்லாம் காட்டியிருப்பேன். ஒரு ரிஷாக்காரனை ஏற்றின்னு ஒரு பேல நின்றுக்கிட்டு அசிஸ்டண்டே பண்ணியிருப்பான் அந்த கேரக்டரை. அப்போ உள்ளே போய் இந்த வீட்டுக்குள்ளையா என்னையா சொல்கிறேன், இதாம்மா நம்ம வீடு அப்படின்னோடனே விஜய் சாந்திக்கு இரிட்டேட் பண்ணுறதுக்கு உண்டான சீன் அதெல்லாம். அப்போ அந்த அம்மா வந்து படிச்சுட்டு அப்படி பார்க்குறது, இப்படி இந்த வீட்டில் நீ என்ன பண்ணுற, நான் தான்ப்பா மாப்பிள்ளை, அது இருக்குது அதான் என் பொண்டாட்டி அப்படின்னு இவர் எவ்வளோ சொல்லுவார். ஓ பொண்டாட்டியா, என்னப்பா நம்ப முடியல என்னாலன்னுவா. அது என் பின்னாடியே தொர்த்தி லவ் பண்ணி உன்னை தான் கட்டிக்கணும்னு அட்டம் பிடிச்சி கட்டிக்கிச்சுப்பா. அதெல்லாம் வந்து எப்படின்னா நமக்கு சில இடங்களில் வைப்ரேட் ஆகுது. ஐ திங்க் இட் கம்ஸ், சக்ஸஸ் கம்ஸ். ஐ ஆல்வேஸ் சே சக்ஸஸ் இஸ் நாட் மேட், இட் கம்ஸ். எல்லோரும் ஒரே மாதிரி இருந்து எல்லோரும் ஒரே சந்தோஷமாக பண்ணால் அது படம் பிரமாதமாக வரும். லைக் தான், எல்லாமே லைக் மெயின் தான். ஸோ ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள் வென் ஐ டூ அ ஃபிலிம். மாருதி அப்ரிஷியேட் யூ வெரி மச். மெயின் திங் இஸ் எனக்கு ஐ வாண்ட் டு டாக் 5 decades, நீ 50 வருஷம் கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரியில் யூ மெயின்டைன்ட், சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கீங்க. ஸோ ஒரு சக்ஸஸ் வந்ததுக்கப்புறம் அதில் எப்படி சஸ்டெயின் பண்ணி நிற்கணும்னு இந்த யங்ஸ்டர்ஸ் இல்லை இப்போ ஜென்ரேஷனுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? மைட் நாட் நோ வாட் கேன் யூ டாக் அபவுட் தட்? யங்கர் ஜென்ரேஷனுக்கு என்ன சொல்லணும் அதை பற்றி? இல்லை என்ன சொல்லணும்னா, சக்ஸஸ் வந்தால் நம்ம பயப்படணும். ஓகே, சக்ஸஸ் வந்தால் நம்ம பூன்லாம் இருக்கக்கூடாது, பயப்படணும். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த பயம் இருக்கணும். தோல்வி வந்தால் தைரியமாயிடணும். நம்ம உடனே தோண்டு போயிடக்கூடாது, ஐயோ நம்ம தோத்துட்டுமே, இதுக்கு மேலே பண்ணலாம், இதுக்கு மேலே எடுக்கலாம் அப்படின்னு வரணும். ஸோ அது வந்து நம்ம வந்து எதையுமே ஓவராகவும் ஆடக்கூடாது, எதுலேயுமே நம்ம ஓவராகவும் பயப்படக்கூடாது. இது ரெண்டுத்தையும் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு ஒரு படமும் நம்மளுடைய முதல் படம், ஒவ்வொரு படமும் நமக்கு புது படம். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணுற படம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு படத்தில் எப்படியெல்லாம் வேலை செஞ்சோமோ, எப்படியெல்லாம் ட்ரீம் பண்ணோமோ, அந்த மாதிரி 10வது படமாக இருந்தாலும் 50வது படமாக இருந்தாலும் நம்ம வேலை செஞ்சால் நமக்கு அந்த படத்துக்கு டெஃபினட்டாக நம்ம புதுசாக திங்க் பண்ணணும். நம்மளுடைய சீன்ஸே இப்போ என் அசிஸ்டன்ஸே இப்போ உட்காரும்போது சில சீன்ஸ் எல்லாம் சொல்லும்போது, சார் இது என் படத்தில் வந்திருக்குப்பான்னு சொன்னால், சார் எது தான் சார் வரல உங்கள் படத்தில், இதுக்கு மேலே என்ன சார் நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்போது கூட நமக்கு காம்படிட்டிவாக இது இல்லை, இதுக்கு மேலே பண்ணலாம் அப்படின்றது மைண்டில் இருக்கணும். ரெண்டாவது, ஃபினிஷ் த ஸ்கிரிப்ட், தென் கோ டு த செட், வாட் எவர் யூ பிளான். உங்கள் ஷெட்யூல் போடுறது வந்து உங்கள் ஸ்கிரிப்ட் பக்காவாக இருக்கணும். அங்கே போய் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஆனால் இங்கே ஒன்றுமே இல்லாமல் அங்கே போய் எல்லாத்தையும் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய ஒரு பனிஷ்மெண்ட். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, எத்தனை ப்ரொடியூசர் ஃபுல் கதை கேட்டுட்டு இந்த படத்தை நம்ம பண்ணுறோன்னு நினைக்கிறாங்கன்னு தெரியாது. அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஹீரோ டிசைட் பண்ணிட்டு தான் படமே போகுது. ஸோ ஹீரோக்கும் டைரக்டருக்கு மட்டும்தான் கதை தெரியும், ப்ரொடியூசருக்கு கதை தெரியாது. அந்த கதையில் அவர் வந்து எப்படி பண்ணுறாரு, எப்படி பண்ண போகிறாரு தெரியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஃபுல்லாகவே எழுதிட்டு பக்காவாக பண்ணிவிட்டு அந்த பவுண்டட் ஸ்கிரிப்டோடு நீங்கள் ஆரம்பித்து டேஸை எல்லாத்தையுமே கரெக்டாக கால்குலேட் பண்ணால் அந்த இதையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். எக்ஸ்பென்ஸுன்றது வந்து பண்ணலாம், படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணலாம். ஆனால் அனாவசியமாக பண்ணக்கூடாது. அதெல்லாம் இப்போ நிறைய நடக்குது. நான் படம் பார்க்கும்போது நிறைய வேஸ்டேஜஸ் நிறைய இருக்குது, நிறைய போகுது. அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் இப்போல்லாம் வந்து ஆல் ஆர் வெரி வெரி, அதாவது யூனிக்காக சில டைரக்டர்ஸ்லாம் பண்ணுறாங்க, ரொம்ப யூனிக்காக பண்ணுறாங்க சில கதைகள்லாம். பண்ணும்பொழுது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நான் இவ்வளோ படம் பண்ணிட்டேன் அப்படின்றத விட இந்த சீனை நான் பண்ணலையே, இந்த சீன் என் மைண்டுக்கு இந்த சீன் வரவே இல்லையே அப்படின்றது தான் இன்னமும் என்னுடைய ஐடியாவாக இருக்குது. நான் அதை யோசிக்கிறேன், இவை எப்படா திங்க் பண்ணேன், இத்தனை படம் நான் பண்ணேன், ஆனால் இந்த சீன் என்னால் என் படத்தில் நான் வைக்க முடியல. இந்த ஒரு இது இருக்கணும் நமக்கு. இப்போ இவ்வளோ படம் பண்ணிட்டுமேன்றதில்லை. எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் என்னென்னா, நான் இப்போ எங்கே போனாலும் அடுத்த படம் என்ன பண்ணுறீங்களா இல்லை பண்ணலையா அப்படி தான் கேட்குறாங்களோட, அவ்வளோதானா முடிஞ்சிடுச்சா அப்படி யாரும் கேட்கல. ஸோ அப்படின்னா நம்ம வந்து இன்னும் படம் பண்ணலாம், இன்னும் படம் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஆளுங்க நமக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ இருக்கிறவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லா விதமான விஷயம் இருக்குது. பிளானிங் கரெக்டாக பண்ணிட்டேன்னா தி பெஸ்ட். அதே மாதிரி வாழ்க்கையில் வெற்றின்றது என்னன்னா ஒரு மிகப்பெரிய மலை.
அந்த மலையை நம்ம பார்க்கும்போது ஏறும்போது என்ன ஆகும்னா எங்கே ஏறுன்றது பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் அதை நோக்கி தான் போகிறோன்றது தெரியும். நம்ம ஒரு பாதி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு 40 படம் முடிஞ்சிடுச்சு, 40 வருஷம் முடிஞ்சிடுச்சு சினிமாலன்னு சொல்லும்போது நான் மேலே பார்த்து நடக்கிறதே கிடையாது, பின்னாடி பார்த்து நடக்கவே கூடாது. மேலே பார்த்தா பயம் வரும், ஓ இன்னும் இவ்வளோ நடக்கணுமான்னு. பின்னாடி பார்த்தா திமிரு வரும், ஓ இவ்வளோ நடந்துட்டுமான்னு. ஆனால் இப்போ வரவங்கெல்லாம் கீழே பார்த்து நடந்து போயிட்டே இருக்க வேண்டியது தான். உங்களுக்கு என்ன ஹைட்டுக்கு போகிறோன்னு தெரியவே தெரியாது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப தலை கணம் எல்லாம் இல்லாமல் நம்ம தலை குனிஞ்சு நம்ம நடந்தால் நமக்கு எல்லாமே வெற்றி தான். ஓகே, தட்ஸ் குட். தேங்க்யூ பா. தேங்க்யூ. ஐம் வெரி Thank you for ஹாப்பி. participating in Truly Ram. Truly Ram, and I'm very happy that I am sitting with you in a different body language. நம்ம பேசுகிற பேச்செல்லாம் வேறு மாதிரி இருக்கும், ஆனால் இப்போது ஒரு Different situation. சுச்சுவேஷன் வேற வெரி ஹாப்பி. situation. ஐம் ஹாப்பி. But thank you Truly Ramல participate பண்ணதுக்கு. Okay. I got a gift hamper for you from Sweet Karam Coffee. Oh, it's our dish. We both used to take ice cream. Yes. He used to buy ice cream for me. நாங்கள் இங்கே வந்துடுவோம், அந்த அறிவாலயம் எதிர்க்க ஒரு இது சிட் சாட்னு ஒரு இது இருக்குது, Chit chat போவாமா, கரெக்ட். அங்கே கூட்டிகிட்டு போய் நாங்கள் 2 பேரும், ஐம் டெல்லிங் யூ, we used to take ice cream in heavy rain. பிஸ்தா நட்ஸ் இவ்வளோ பிஸ்தா பெருசு நட்ஸ் இவ்வளோ பெரிய கிளாஸில் அது ஃபுல்லாக ரொப்பிட்டு இங்கேருந்து போய் பயங்கர மழையில் நாங்கள் 2 பேரும் உட்காந்து அந்த பீச்சில் போய் நின்று அங்கே சாப்பிடுவோம், காருக்குள்ளேயே உட்காந்து சாப்பிடுவோம். இதெல்லாம் வாட் அ கோல்டன் டேஸ், அன்ஃபர்கெட்டபிள். அந்த நாள் ஞாபகம். ஞாபகம். தேங்க்யூ. Thank you very much.